வயிறு ஃபுல்லா குஞ்சுங்க அப்படியே தெரியுது. ஆமாங்க. இது கேரளால இருந்து எடுத்துட்டு போய் பிரீட் பண்ணா எடுத்துட்டு போனாங்க. சரிங்க. பூரா செத்து போச்சு. இது குட்டி தான் போடும். குட்டி தான் போடும். குட்டி தான் போடும். அப்படியா? அலிகேட்டர் கார் மாதிரியே மினியேச்சர். ஸ்ரீலங்கன் ஒயிட் இல்லைங்க, இது ஆல்பினோ ஒயிட். ஆல்பினோ இப்ப நடந்தது. அப்ப நமக்குள்ளே இருக்கட்டும். குட்டி கவுண்ட் அதிகமாகும். அதிகமாகும் போது குட்டியோட சைஸ் சிறுசாயிரும். ஆனா வயிற்றுல இடம் பிடிக்காத டைட்டா இருக்கிறப்ப என்ன ஆகுங்கன்னா பெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த டிராகனுக்கு இருக்கிற அந்த அழகு மட்டும் பயங்கரமா இருக்கு. இது என்ன வெரைட்டிங்க? இது ரெட் டைகருங்க. பயங்கரமா இருக்கு. இந்த மாதிரி கொய் வர கப்பியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து 100% வராது. அப்படிங்களா? நான் நினைச்சேன் அதெல்லாம் கலர். இல்லைங்க, 100% வர்றதில்ல. சரி, என்ன நிறைய பேர் என்ன ரெட் ஐ வந்து குட்டி சாப்பிடுங்கிறாங்க. அது அப்படி அது காரணம் கிடையாதுங்க. ரெட் ஐக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும். எங்கே இருக்கோம் அப்படின்னா பொள்ளாச்சி கப்பி ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி ஒரு கரெக்டாக 8 மாதம் முன்னாடி வந்து எடுத்திருந்தேன். இப்போ வந்து பார்த்தா ஃபார்மே மாறிடுச்சு, மொத்தமாக வேறு மாதிரி இருக்குது. இப்போ இங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம கூட ப்ரோ இருக்காப்புல. லாஸ்ட் டைம் ஃபுல்லாக எல்லாம் சுற்றி காமிச்சார். ஃபார்ம் பேர் என்ன ப்ரோ? விதிஷ்ணா அக்வாட்டிக்ஸ். ஓகே. ஸோ உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்தப்போ அப்போ தான் ஆரம்பிச்சிருந்தீங்களே இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்? ஆமாங்க, அப்போ வேலை முடிகிற கண்டிஷனில் இருந்தது. இல்லை அப்போ தான் தரையே போட்டிருந்தீங்க. ஓ, தொட்டி கட்டலிங்க அப்போ. ஆமாம், இப்போ தொட்டி கட்டி எல்லாம் பக்காவாக வந்து பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ கப்பி உற்பத்தி எல்லாமே இங்கே தான் பண்ணுறீங்களா? இதில் ஃபுல்லாவே பேரண்ட் ஸ்டாக்குங்க. பேரண்ட் தான் பேரண்ட் மட்டும் இந்த பக்கம். ஓகே. இது வந்து நம்ம ஸ்டாக் பண்ணுறதும் இருக்கும், சிலது பேரண்ட்டும் இருக்குங்க. சைசிங் இங்கே அப்போ கிடையாதுங்களா? சைசிங் எல்லாமே வெளியே தானுங்க, இங்கே சைசிங் கிடையாதுங்க. எதனா காரணம் இருக்குங்களா? இல்லை, காரணம் என்னென்னா கொஞ்சம் இன்டோரில் அவ்வளவு ஸ்பீடாக வராதுங்க ஒன்று. அப்புறம் நான் இந்த தொட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளான் பண்ணி கட்டினா கொஞ்சம் ஹைட்டாக கட்டிட்டோம். கப்பிக்கு வந்து இவ்வளோ ஹைட்டு தேவையில்லைங்க. ஆமாம், ரெண்டாவது கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அப்புறம் இந்த சைடு கட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஹைட்டு சிறுசா பண்ணிட்டோம். இதான், அதனால பிரச்சனை கிடையாதுல்ல ஹைட்டு கூட வைக்கிறதுனால. இல்லை, ஹைட்டு ரொம்ப வச்சா குட்டிக்கு தண்ணி கம்மி பண்ணி பாருங்க. இந்த மாதிரி தண்ணி கம்மி பண்ணி தான் நம்ம வைக்க வேண்டியது இருக்கும். அப்போ லைட்டிங் கம்மியாக தான் கிடைக்கிறதுக்கு. குட்டி வளர்த்தும் போது தண்ணி கம்மி பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரிங்க. எத்தனை கப்பிங்க இருக்கும்? இப்போ ஒரு 45+ இருக்குங்க. 45க்கு மேலே இருக்குங்க. போன டைம் வந்தப்போ 30 வெரைட்டி கிட்ட. ஆமாங்க. இல்லை, இப்பவும் வந்து சேலுக்கு ஒரு 25-26 வெரைட்டி அவ்வளோதான் சேலுக்கு ரெடியாக இருக்குங்க. ஒரு 45-50 வரைக்கும் இருக்குங்க. 50 வெரைட்டி இருக்கும். ஆனால் சேலுக்கு இருக்காது. புது வெரைட்டிஸ் கொஞ்சம் நிறைய எடுத்துருக்குங்க. அதனால சேலுக்கு எல்லாமே இருக்காது. ஆரம்ப விலைனா 150ங்க. 150 150. சரி, ரைட். அப்படியே ஒவ்வொன்றா பார்க்கலாம். பாருங்க, இது ஃபுல் பிளாக். இது டம்போயர் பிளாக்ங்க. டம்போயர் பிளாக். ஆமாங்க. இப்போ நல்லா கரேர்னு இருக்கு. பேரண்ட்டுங்களா? பேரண்ட்டுங்க. இப்போ குட்டிங்கன்னா எத்தனை மாதம் குட்டிங்க அப்போ நீங்கள் சேல்ஸுக்கு தருவீங்க? ஒரு 3.5 months to 4 monthsங்க. 3.5 மாதம். ஆமாங்க. சில வெரைட்டிஸ் வந்து ஒரு 3.5 மாசத்துல ஃபுல் அதோட இது தெரியும். சில வெரைட்டிஸ் வந்து ஒரு 4 மாதம் ஆனால் தான் அது சேல் பண்ணுற மாதிரியே தெரியும். அதனால அதை பொறுத்து வெரைட்டியை பொறுத்து மாறுங்க. இப்போ நீங்கள் கொடுக்குறது எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் சைஸில் தருவீங்களோ? அப்படின்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ப்ரீடிங் சைஸ் தானுங்க. ரொம்ப பெரிய சைஸ் இருக்காது. நல்லா இருக்கா? எங்கிட்ட வச்சு பார்த்தாலும் நல்லா கட்டக்கரே இருக்கு. இது பிளாக் இதே குவாலிட்டியில தான் இதுக்கு முன்னாடி வச்சிருந்ததும் இருந்துச்சா? இல்லை, அது வந்து நார்மல் டம்போயர் இல்லாத பிளாக்குங்க. இது வந்து டம்போயர் பிளாக். இது புது லைன் எதனா நல்ல கலருங்களா? ஆமாங்க, இது டம்போயர் பிளாக். இதாவே அடுத்த ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்ட்ரெயின் டம்போயர் பிளாக்ன்றது. ஓகே. நார்மல் பிளாக் கூட கம்பேர் பண்ணக்கூடாது. ஆமா, நீங்க நார்மல் பிளாக் இப்ப நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இதை பார்க்கும்போது இதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் பிளாக் பார்த்துருக்கேன். இது நல்லா பியூரா நல்லா பிளாக்கா இல்ல. எப்பவுமே வந்து கப்பில சிமிலரா ஒன்னு சொன்ன மாதிரியே 2 வச்சிருந்தீங்கன்னா வர்றவங்களுக்கு அது ரெண்டுல எது பெஸ்ட் அதை மட்டும் தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்ப இன்னொன்னு வந்து நம்மளுக்கு சேல் பெட்டரா இருந்தாலும் அது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஆமாங்க. சரிங்க. இருக்குங்க. ஆனா 100 ப்ரீடிங் ஸ்டாப் பண்ணிட்டோம். இது எவ்வளவு வருது பேரு? இது 150ங்க. 150. இங்க பேரண்ட் நீங்க மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி பண்றீங்க? தண்ணி மாத்துறது, இப்ப பேரண்ட் குஞ்சு இடுதுன்னா அதை எடுக்கிறது, அதெல்லாம் எந்த மாதிரி? உங்களுக்கு பாருங்க, இதுல ப்ரீடிங் கேஜ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நெட் போட்டுருவோம். இதுல வந்து மேக்ஸிமம் குட்டி உள்ள வந்துடும். அதுக்குள்ளே வந்துடும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ் போட்டிருப்போம். அதுக்குள்ளேயும் வந்து உங்களுக்கு வந்து ஹைடிங் ஆகிக்கும். அந்த பெருசு விரட்டுறதுனால அதுக்கு வந்து ஹைடிங் ஆகிக்குங்க. நீங்க இதே பேரண்ட்டை ப்ரீடிங் கேஜ்ல போட்டு நீங்க எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, என்ன பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் அந்த கேஜ்ல போட்டு எடுக்கிறது தான் சொல்றாங்க. இல்ல, அதுல வந்து 95% வந்து நீங்க குட்டி அவுட்புட்டை எடுத்துடலாம். அப்படி போட்டு எடுத்தீங்கன்னா. ஆனா இதுல ஒரு 10 ஃபீமேல் இருக்கு, 10 ஃபீமேலுமே குட்டி போடுற மாதிரி இருக்குது. நீங்க எத்தனை ப்ரீடிங் கேஜ் வச்சு அதை பிரிச்சு அது வேலை அதிகம்.
மாசா பண்ணும்போது நீங்க நம்மளுக்கு ஒரு 70 இப்படி போட்டீங்கன்னா ஒரு 60 to 70 தான் கிடைக்கும். கிடைச்சாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வேலை கம்மி. இப்போ இந்த வெரைட்டி எல்லாம் சரிங்க. அப்ப அந்த ரெட் ஐ எல்லாம் ரொம்ப குட்டிங்களை திங்கும்ல, அதுக்குமே சூட் ஆகுமா இந்த மாதிரி? ரெட் ஐ வந்து நான் ப்ரீடிங் கேஜில் நீங்க சொன்ன மாதிரி தான் கேஜில் போட்டு தான் எடுக்கிறாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. இல்ல அப்படி இல்லைங்க. ரெட் ஐ பொறுத்தளவுக்கு என்ன, நிறைய பேர் என்ன ரெட் ஐ வந்து குட்டி சாப்பிடுங்கிறாங்க. அது அப்படி அது காரணம் கிடையாதுங்க. ரெட் ஐக்கு வந்து ஐசைட் ப்ராப்ளம் இருக்கும். அதே மாதிரி குட்டிக்கு வந்து இதுக்கு வந்து குட்டி பிறந்ததையும் வந்து ஒரு 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 1/2 மில்லி செகண்ட் இல்லை 1 செகண்ட்ல ஒரு 2 செகண்ட்ல அது மூவ் ஆகுதுன்னா, அல்பினோ வந்து ஒரு 4 செகண்ட் 5 செகண்ட் வந்து கொஞ்சம் அடியில போய் ஸ்டேபிளா நின்று அதுக்கப்புறம் தான் சும்மா இருக்க ஆரம்பிக்கும். அதுக்குள்ள ஈஸியா சிக்கிரும். இதுதான் உண்மையான காரணங்க. அப்புறம் இதுங்களும் குஞ்சுகளை திங்க எல்லா வெரைட்டி குட்டி சாப்பிடும். சில எல்லாரும்பாங்கன்னா அல்பினோ மட்டும் தான் சாப்பிடுது, மற்ற சாப்பிடுறது இல்லையும். நான் அதுதாங்க நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க சொல்ல வந்தா புரியுது. இல்ல மேக்ஸிமம் எல்லா வெரைட்டி சாப்பிடுங்க. என்னன்னா இப்போ ஒரு ஃபீமேல் கம்மியா இருக்கு, குட்டி நிறைய இருக்குதுங்கிற பட்சத்துல என்னன்னா ஒரு 10 குட்டி 2-4 குட்டி சாப்பிட்டே அதுக்கு வயிறு ஃபுல் ஆயிரும், அடுத்து சேஸ் பண்ணாது. இதுதான் நீந்த ஆரம்பிச்சு. ஆமாங்க. அப்புறம் இது இன்னொன்னு என்னன்னா, இப்ப குட்டிக்கு கம்மியா போடுற வெரைட்டி இருக்கும். இப்ப பிளாக் டம்போ எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 80 100 குட்டி வரைக்கும் கூட இறங்கும். அந்த மாதிரி ஃபீமேல் பெருசா இருந்தா. அப்படி ரொம்ப பெருசா இருக்கும்போது என்னன்னா 10 குட்டி சாப்பிட்டா உங்களுக்கு தெரியாது, கவுண்ட் குறைஞ்சது தெரியாது. இதே அல்பினோ வெரைட்டி வந்து நார்மலாவே வந்து ஒரு 40 குட்டி 35 குட்டி அவ்வளவு ஹைபிரிட் மாதிரி தான். ஆமா, அவ்வளவுதான் போடுங்க. அப்ப அது போடுறதே கம்மியா இருக்கிறப்ப நீங்க சாப்பிட்டதுன்னா கம்மியா தெரியும். இதுதான் உண்மையான காரணங்க. மேக்ஸிமம் எல்லா வெரைட்டியுமே சாப்பிடுங்க, குட்டி சாப்பிடாத வெரைட்டின்னு இல்ல. அப்புறம் அதே மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட்லயும் நிறைய இருக்குங்க. நீங்க மேக்ஸிமம் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட்டு கிடைச்சு தேவையான அளவுக்கு நல்லா இருந்தா பெருசா குட்டி சாப்பிடாது. இதே வந்து கொஞ்சம் நியூட்ரிஷன் பத்தாது இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல ஃபுட் வந்து அதிகமா வெறும் ஃபுட் மட்டுமே நம்ம போட்டு கப்பியை வளர்த்து பிரீட் பண்ண முடியுங்களா? பண்ணலாங்க. நம்ம என்ன கமர்ஷியல்னு வரும்போது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிகம். கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்ஸ் இதா பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பிராய்லர் கோழி ஃபார்ம் மாதிரி தான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு இன்புட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இது பர்பிள் பெரியில ரிப்பனுங்க. பர்பிள் பெரியில ரிப்பனும் இயரும் கொஞ்சம் அதுக்கு நல்ல சைஸ் வரும். மீனுமே கொஞ்சம் நல்லா சைஸா வரும். பழைய பர்பிள் பெரி வந்து கொஞ்சம் மீன் ஷார்ட்டா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா லாங் பாடி, இயரும் நல்லா டம்போ இயர் மாதிரி நல்லா இயர் பெருசா வரும். ஓகே, இதுல இப்போ ஃபீமேலுக்கு தான் நீங்க எடுத்ததுல ரிப்பன் இருக்கும். இல்ல எப்பவுமே மேல ரிப்பன் இருந்தா வந்து அது ஃபெர்டைல் ஆகுறது இல்லைங்க. அதுதான் நான் கேட்கலான்னு இருந்தேன். ப்ரீட் ஆகாதுங்களா? பெருசா ப்ரீட் ஆகுறது இல்லைங்க. எங்கேஜ்ல 1-2 ஆகும், ஆனா 100% ஆகாது. ஒரு 7 மேக்ஸிமம் ஆகுறது இல்லைங்க. மேல்ஸ் வந்து நான் ரிப்பன் மேல்ஸ் வச்சீங்கன்னா மட்டும்தான் ப்ரீடிங் நல்லா இருக்கும். ஓகே, நீங்க ப்ரீடிங் பேரண்ட்டுக்கு எடுத்ததுனால அந்த மாதிரி நீங்க ஆமாங்க. ஓகே, பர்பிள் பெரியில ரிப்பன் இப்பதான் பாக்குறேன் நான். பழசு தானுங்களா இது? மிடில் வந்தால் தான் ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. சரிங்க. இது சில்வர் ரெடோ ரெட் டெயிலுங்க. இதில் வந்து ஸ்வாலோ டெயில் ரிப்பன் இருக்குங்க. ஸ்வாலோ டெயில் ரிப்பன் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டெயில் வந்து ஸ்வாலோ டெயிலாக இருக்கும். அந்த பெரிய ஆமாங்க. அந்த ஸ்வாலோ டெயில மட்டும் வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குறாங்களா? சில ரிப்பன்னு ஸ்வாலோ டெயில் கேட்பாங்க. ஓகே, இப்போதான் நம்ம ஏரியாவில் கொஞ்சம் ஸ்வாலோ டெயிலில் தெரியுது. ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்வாலோ டெயில் ஏதாவது வாழ்க்கையில் மீன் கொடுத்தாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ எனக்கு அப்படிதான் தோணுது. ஆமாங்க. இல்லை, நான் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுங்க ஸ்வாலோ டெயில. அப்போ போய் நான் யோசிச்சேன், நம்ம புதுசாக நம்ம கொண்டு போய் விட்டோம்னா என்னம்பாங்கன்னா வால் கிழிஞ்சது. கிரவுண்ட் டெயிலே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அதே வால் கிழிஞ்ச மீனும்பாங்க. அதனாலதான் சரி இப்பதான் இப்ப நிறைய தெரியருக்கு ஆரம்பிச்சிருச்சுங்க ஏறக்குறைய. ஸ்வாலோ டெயில். ஓகே, என்ன ரேட்டுங்க வருது இது? இது 150ங்க. 150. ஆமாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா புது வெரைட்டிங்களா? இல்லைங்க, இதுவும் பழசுதான். நார்மலா போற வெரைட்டி தான். அதிகபட்ச ரேட்டு போறதுன்னா உங்ககிட்ட எவ்வளோங்க போகும்? இப்போ கொய்டம்போ வந்து 250 கொடுக்குறேங்க. 250 பேரு. அதே மாதிரி அல்பினோல கொய்டம்போங்களா? இல்லைங்க, டம்போயர்ல நார்மல் டம்போயர்ல கொய்டம்போ அது நம்ம 250 கொடுக்குறோங்க. அப்புறம் டிராகன் டார்க் நைட் 200 கொடுக்குறோம். அப்புறம் மறுபடியும் இப்போ புதுசா எல்லோ கோய் கிளாஸ் பெல்லி எடுத்திருக்குங்க. கிளாஸ் பெல்லி. ரெட் கோய் கிளாஸ் பெல்லி இருக்கு. கிளாஸ் பெல்லி தான் பழசு, எல்லோ கோய் புதுசு தாங்க. ஆமாங்க, ரெட் கோய் ரிப்பனோட இருக்கும் ரெட்ல. அதுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 200 to 250 அது எப்படி மார்க்கெட்டோ அதை பொறுத்து போகுங்க. இந்த தொட்டிலெல்லாம் பேரண்ட் இருக்கு. ஆமாங்க. குஞ்சுங்கெல்லாம் வந்து இதுல வந்துரும், நீங்க கலெக்ட் பண்ணிடுவேன். நீங்க கலெக்ட் பண்ணி இதுல போடுவீங்க? ஆமாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் வந்து இதுல இருக்குங்க. ஒரு வாரத்துக்கு இதுல தான் இருக்கும். ஆமா, ஒரு வாரம் to 10 நாள். அது எப்படின்னா குட்டியோட கவுண்ட் எப்படி ஆகுதுங்கிறத பொறுத்துங்க. சரி. இந்த டப்ல வந்து ஒரு 100 to 150 வரைக்கும் டம்ப் பண்ணலாங்க. ஓ, அந்த அளவுக்கு டம்ப் பண்ணலாங்க? ஆமாங்க.
இல்ல நம்ம 1 வீக் பிறந்த குஞ்சுங்கன்றதுனால. ஆமாங்க 1 வீக் டு 10 days தான் நம்ம பண்றோங்க. சரி சரி. இதுக்குள்ள இருக்கும்போது ஃபுல்லா ஆர்டிமியா தான் நம்ம ஃபீட் பண்ணுவோங்க. ஆ ஆ. இந்த சைஸுக்கு மேல வந்து நம்ம உன்னி இடம் மாத்துவோங்க. ஓகே ஓகே. இப்போ இது ஒரு 1 சென்டிமீட்டருக்கு பக்கம் வந்துருக்குங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இடம் மாத்துவோம். ஓ சரி. அடுத்து எதுல சைசிங்க்கு வெளிய அவுட்டோர்ல போடுவீங்க? அவுட்டோர்ல போடுவோங்க. இதே அல்பினோ வெரைட்டி எல்லாம் அங்க உள்ள நம்ம ட்ரே செட் பண்ணியிருக்கோம், அதுல பண்ணிக்கிறேங்க. ஏன்னா அல்பினோ வந்து தாங்கிறது இல்லைங்க பெருசா, அவுட்டோர்ல தாங்கிக்க அவுட்டோர்ல தாங்காதுங்க. அப்புறம் அதே மாதிரி நீங்க நம்ம தண்ணிக்கும் அல்பினோ வந்து அவ்வளவு பெருசா செட் ஆகுறது நிக்க மாட்டேங்குது. அதனால முடிஞ்ச அளவுக்கு அல்பினோ கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறதுனால பார்த்து வளர்த்த வேண்டியதா இருக்கு. ஆனா எல்லாம் அதே ரேட்டு தான், 150 ரூபாய் வருது. அதிக வேலை. ஆமாங்க ஆமாங்க, வேலை கவுண்ட் கம்மியா, அவுட்புட் ரொம்ப கம்மியா கிடைக்குங்க குஞ்சுங்களோட அளவு. ஆமாங்க. இது ஜாப்பனீஸ் ப்ளூ டம்போயருங்க. ஜாப்பனீஸ் ப்ளூல டம்போயருங்க. ஓகே. இது கொஞ்சம் புதுசுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப புதுசும் கிடையாது. ஜாப்பனீஸ் ப்ளூ பழசு, அதுல டம்போயர் வந்து. ஆமாங்க ஆமாங்க. இதுல வந்து அந்த பாடியில பழைய ஜாப்பனீஸ் ப்ளூல பாத்தீங்கன்னா பாடியில ஒரு ரெட் டாட்ஸ், கொஞ்சம் அந்த ரெட் கலர் தெரியும். சரி சரி. இதுல அது எதுவுமே வராதுங்க, ஃபுல்லாவே ப்ளூவா இருக்கும். நல்லா ப்ளூ வரும். ஆமாங்க. டெய்லும் வந்து கொஞ்சம் நல்லா வைடா, நல்லா கொஞ்சம் பிராடா. இந்த ஜாப்பனீஸ் ப்ளூக்குலயே வந்து கொஞ்சம் பெருசா தான் வரும். ஆமாங்க ஆமாங்க. இல்ல பழைய ஜாப்பனீஸ் ப்ளூ என்ன ஆச்சுங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருக்க ஆரம்பிக்குதுங்க. பெரிய வாழை வந்துருச்சு, ரொம்ப மீனே வந்து லைன் போச்சுங்க. ஓ அப்படி. நம்மளோட பழைய லைனே போச்சுங்க. என்னன்னா குட்டி கவுண்ட் வருது, ஆனா ரிசல்ட் வந்து பெருசாகிறது வந்து ரொம்ப கவுண்ட் கம்மியா இருக்கு. இம்யூன் இல்ல. ஆமா. இந்த லைன் எப்படிங்க? இது பரவாயில்லைங்க, இது இப்ப நான் புதுசா எடுத்திருக்கேன். சரி சரி சரி. இது நல்லா. ஆமாங்க, அந்த லைன் வேண்டாம்னு டிராப் பண்ணிட்டு புதுசா எடுத்திருக்கேங்க. சரிங்க. இப்ப டம்போயர்ஸ் தான் நிறைய பேர் விரும்புறாங்களோ, நிறைய லைன் அதுல. ஆமாங்க ஆமாங்க, டம்போயர்னு எல்லாருமே டம்போயர் தான் கேக்குறாங்க. இல்ல அழகா, அதுதான் நல்லா காது பெருசா சூப்பரா இருக்கு. இது என்ன வெரைட்டிங்க? இது ரெட் டைகருங்க. பயங்கரமா இருக்கு. ரவுண்ட் டெயில் ஷார்ட் டெயில் வெரைட்டிங்க. இல்ல அந்த கலர் பாடி வால்ல இருந்து அந்த புள்ளி புள்ளியா அப்படியே டைகர் சீட்டா அது மாதிரி தான் வருது. ஆமாங்க. ஃபீமேலுக்குமே அந்த பாடியில அந்த பேட்டர்ன்ஸ் வருங்க. ஃபீமேலுக்கு வருங்க பாடியில பிளாக் டாட்ஸ். அதான் கையில வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் பயப்படுதுங்க. இல்லைன்னா இன்னும் அழகா டைல் எல்லாம் விரிச்சு சூப்பரா காட்டும். செமையா இருக்கு. என்ன ரேட்டுங்க வருது? இது வந்து ஒரு 200. புது வெரைட்டிங்க. ஆமாங்க, புதுசு எல்லாமே ஒரு வருஷத்துக்குள்ள வந்த வெரைட்டி வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு, பேட்டர்ன் அவ்வளவு அழகா இருக்கு. ஆனா இதுலயே ஸ்வாலோ டெயில் வந்துருச்சுங்க. இதுலயே ஸ்வாலோ டெயில் ரவுண்ட் டெயிலா வருதுங்களா? இல்ல, நான் இப்ப உங்களுக்கு அப்படியே அந்த சில்வர் ரெட் ரெட் டெயில் எப்படி காமிச்சேன் அந்த மாதிரி வந்திருக்குதுங்க. அழகா இருக்கு. உங்களோட பேரண்ட்டுங்களா? ஆமாங்க. நாங்க கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன்னா எனக்கு இது கொடுங்கன்னு கேட்டுருவேன். வாங்க நம்ம அடுத்து போலாம். இதுங்க? இது கோல்டுல ரிப்பனுங்க. கோல்டுல ரிப்பன். கோல்டு, ஃபுல் கோல்டுல ரிப்பனுங்க. இந்த கோல்டு கப்பி இல்ல கப்பின்ல பொதுவாவே வந்து இந்த பண்ணையில இருந்து வரக்கூடிய மீன் வீட்டுக்கு போனோடனே கொஞ்சம் கலர் குறைச்சலாவதோ அப்படின்ற மாதிரி ஃபீல். மீன் ஸ்ட்ரெஸ்ல வந்து கலர் டல் ஆகுங்க. நீங்க இப்ப டேங்க்ல இதே மீன் டேங்க்ல பாத்தீங்கன்னா இன்னும் டார்க்கா இருக்கும். இது எப்படி டிரான்ஸ்பரண்டா வைக்கும்போது கலர் கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி தான் தெரியும். இன்னும் சிமெண்ட் தொட்டியில கலர், சிமெண்ட் தொட்டியில் கொஞ்சம் கலர் நல்லா டார்க்கா தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நீங்க பேக்ரவுண்ட் வந்து டார்க்கா கொடுத்தீங்கன்னா பிளாக் கலரா இருந்தா நல்லா கலர் எடுத்து கொடுக்கும். அப்ப அந்த கலர் குறைச்சல் ஆவறது அப்படிலாம் கிடையாதுங்களா? இல்ல, கலர் குறையுங்க. தொடர்ந்து இன்லைன் ப்ரீடிங் பண்ணும்போதோ இல்ல அந்த மாதிரி ஆகும்போது கலர் போறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா நீங்க இதே வந்து நல்லா ஹைலைட்டா காமிக்கணும்னா பேக்ரவுண்ட் டார்க்கா கொடுத்தீங்கன்னா இப்ப நீங்க அப்படியே புடிக்கும் போது இருந்ததோட இப்போ மேல் கலர் டல் ஆயிடுச்சு, கலர் குறைஞ்சிச்சு. இல்ல அது பயத்துல நம்ம குறைஞ்சிரும், ஸ்ட்ரெஸ்ல குறையுங்க கலர். இதுல பார்த்தோம்னா நல்லா கோல்டா இருக்கும். ஆமா, இங்க இருக்குங்களா? நல்லா பளிச்சுன்னு இருக்கு. ஆமாங்க. டம்போயர் கோல்டன் ரிப்பன் கல்லியர்மாங்க. ஓகே. இதுல ரிப்பன் மேல்ஸ் இருக்கு பாருங்க, நான் சும்மா இதுக்காக வச்சிருக்கேன். இது மேல்ஸ் கிராஸ் பண்றது இல்ல, பிரீடிங் ஆகிறது இல்ல. அப்ப பிரீடிங்க்கு கஸ்டமர் வாங்கினா அவங்களும் ரிப்பன் மேல் எடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்ப 2 பேர்ல 2 ட்ரையோ எடுத்தாங்கன்னா ஒரு மேல் ரிப்பன்லயும் ஒரு மேல் நான் ரிப்பன்லயும் எடுப்பாங்க. ஏன்னா அவங்க சாட்டிஸ்ஃபைடுக்காக ரிப்பன் ரொம்ப. ஆமாங்க. அதே மாதிரி நீங்க எல்லா ரிப்பனுமே வந்து 100% ரிப்பன் வராதுங்க. ஒரு 50 to 60 இல்ல 40 அந்த மாதிரி தான் வரும். பாக்கி வந்து நார்மல் தான் வரும். நார்மல் தான் வரும், கலந்து தான் வருங்க. 100% ரிப்பன் வர்றது இல்லை. அதே மாதிரி கொய் வர கப்பியில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து 100% வராது. அப்படிங்களா? நான் நினைச்சேன் அதெல்லாம் கலர். இல்லைங்க, 100% வர்றதில்ல. ஸ்டேபிள் 100 ஸ்டேபிள்பாங்க, அப்படியெல்லாம் இல்லைங்க. கேப் வரலன்னு நம்ம என்ன ரெட் டெயில் தான் சொல்ல முடியும். ஆமாங்க.
மேக்ஸிமம் 100% வரவே வராதுங்க. சரி சரிங்க. ஏதோ ஒரு லைனை பொறுத்துங்க. சில லைன்ல பாத்தீங்கன்னா ஒரு 70 to 80 கிடைக்கும், சில லைன்ல 50 கிடைக்கும். அது அவங்க எப்படி லைன் ப்ரீடிங் பண்றாங்களோ அதை அந்த லைன் கரெக்டா பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாங்க ஆமாங்க. இதுல ரிப்பன் தான். கலர்லாம் நல்ல கோல்டு கலர் நமக்கு. ஆமாங்க ஆமாங்க. நல்லா இருக்கு, பளிச்சுன்னு நல்லா கலர் வந்துருங்க. ரிப்பன் வெரைட்டி இதுல. ஓகே. இதுல நான் ரிப்பன் நமக்கு தனியா இருக்கு. நான் ரிப்பன் தனியா லைன் ரேட் டிஃபரன்ஸ் வருங்களா? ஆமாங்க. இது 200 வருங்க. ஓகே. அது வந்து நம்ம 150 கொடுக்குறோம். 150. ஆமாங்க. குஞ்சுங்களை இதுல அந்த ஒரு வாரம் வளர்ப்பீங்களா? ஆமாங்க. அதுக்கு எதனா தனிப்பட்ட காரணம் இருக்குங்களா? இல்ல டைரக்டா ஏன் விட மாட்டீங்க? இல்ல உங்களுக்கு எப்பவுமே வந்து குட்டி ரொம்ப பொடியா இருக்கும்போது ஃபீடிங் பெரிய அழியால விட்டீங்கன்னா குட்டிக்கு ஸ்கேட்டர் ஆயிக்கும். நீங்க போடுற ஃபீடு அதுங்களுக்கு தெரியாது. இப்ப கிரௌடா இருக்கும்போது என்னன்னா நீங்க போடுற ஃபீடு ஒன்ன பார்த்து ஒன்னு அட்ராக்ட் பண்ணி ஃபுட் எடுத்து பழகிக்கும். சரி சரி. இடம் அதிகமா கொடுத்தா எல்லாத்துக்கும் அப்ப உணவு கரெக்டா ஆமாங்க போய் சேராது. எல்லாம் ஒரு பெரிய தொட்டியில் விட்டீங்கன்னா எல்லாம் மூளைக்கு போய்க்கும். வேலை செஞ்சுட்டு அப்ப தினமும் வேலை வந்துகிட்டே இருக்கும் போலயே. ஆமாங்க. ரைட். இது கோல்டுலயே கிரவுன் டைப்ங்களா? கோல்டு இல்லைங்க, பிளெண்டட் பாங்க. பிளெண்டட் பாங்க. கோல்டன் கலர் மாதிரி. அந்த கோல்டன் மாதிரி தான் கொஞ்சம் அந்த yellowish-ஆ. ஆமாங்க ஆமாங்க. நல்ல கிரவுன் டைல்ங்க. இந்த கிரவுன் டைல் வெரைட்டில சைஸ் கொஞ்சம் சிறுசா தான் இருக்குங்களா? கிரவுன் டைல் ஆமாங்க. கிரவுன் டைல் எல்லாமே கொஞ்சம் ஷார்ட்டா தான் இருக்குங்க. ஓகே. இருக்கிற நல்லா பாடி போட்டு சைஸா வர வெரைட்டினா எதுங்க? மெட்டல் ப்ளூ நல்ல சைஸ் வருங்க. டம்போ இயர் சைஸ் வரும். பிளாக் அண்ட் டார்க் நைட் சைஸ் வரும். அப்புறம் அந்த ஃபுல் பிளாக்லாம் டம்போ இயர் காமிச்சிருந்தீங்க, அது வருங்க. ஃபுல் பிளாக் வரும். ஆமா. மேக்ஸிமம் டார்க் ஷேட்ல எலக்ட்ரிக் ப்ளூ சைஸ் வருங்க. ஓகே. எலக்ட்ரிக் ப்ளூ வரும். எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் என்கிட்ட பழைய லைன்ல குட்டி போட்டது பாத்தீங்கன்னா சில்லி மொசைக் டம்போயர் ஒன்று இருந்ததுங்க. சில்லி மொசைக். ஆமாங்க. ஒரு 165 வரைக்கும் குட்டி எடுத்தேன். ஒரு 165 எடுத்தேன். அது 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 எப்படிங்கன்னா நம்ம கம்மியான இடத்துல கம்மியா பண்ணும்போது நம்ம கேரிங் அதிகமா இருக்கும். நல்லா பார்த்து கரெக்டா எடுப்போம். இப்ப நிறைய பண்ணும்போது அந்த சைஸ்ல ஃபீமேல் என்னால கொண்டு வர முடியல. அந்த அளவுக்கு கவுண்ட்டும் கொண்டு வர முடியல. 60 குஞ்சு மாலி போட்டுருச்சு. அதே பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். இல்ல வரும் 165 வரைக்கும் வந்துச்சுங்க. ஆனா வந்து எல்லாமே அந்த மாதிரி வரும். எல்லா மீனும் அந்த வரைக்கும் இருக்கும்னு சொல்ல முடியாதுங்க. யாராவது வர்றதுதானுங்க. சரி சரி சரி. இது என்னங்க ரேட் வருது? இது வந்து 200 வருதுங்க. ஆனா இது நல்ல கோல்டன் கலரா தான் எனக்கு தெரியுது பார்க்க. இது என்ன வெரைட்டி? இது ப்ளூ கோயிங்க. ப்ளூ கோயிங்களா? ஆமாங்க. நல்லா வித்தியாசமா இருக்குது. ஆமாங்க. இது இந்த டைல் என்ன டைல்ங்க சொல்லுவாங்க? இது நார்மல் நம்ம ஒயிட் டெக்ஸ்டோக் வர மாதிரி ஒயிட் டைல். டெக்ஸ்டோக் வர. ஆமாங்க. டெக்ஸ்டோக் வர மாதிரி. இது சாண்டா கிளாஸ்ல இது ப்ளூ சாண்டா கிளாஸ் மாதிரி பேட்ச் பேட்சா இருக்கு. எனக்கு இத பார்த்தா ஒயிட் டெக்ஸ்டோல ப்ளூ அடிச்சோம். ஓ அந்த மாதிரி ஒயிட் டெக்ஸ்டோல ப்ளூ அடிச்சோம். ஆமாங்க. அதே மாதிரி தான் தெரியுது. நல்லா அழகா இருக்கு. ஆமாங்க. ஃபீமேல்ல நல்லா குண்டா இருக்கு. ஆமாங்க. இந்த பேரண்ட் யாராச்சும் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கொடுப்பீங்களா நீங்க? இல்லைங்க. பேரண்ட் நம்மளுக்கே இப்போ செட் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம். செட் ஆகுதுன்னா இப்போ நம்ம ஒரு 20 பீஸ் 30 பீஸ் போட்டு தான் பேரண்ட் செட் பண்ணுவோம். சரி சரி சரி. அதுல நம்மளுக்கு அடி வாங்குங்க. நம்ம இதை பேரண்ட்டை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு பேரண்ட்ல ஷார்டேஜ் வந்துருங்க. சரி சரி. எங்கிட்ட மட்டும் மீன்ஸ் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. எங்கிட்டே அடி வாங்கும். அதனால பேரண்ட்டை தர மாட்டேன். பேரண்ட் ஒரு வெரைட்டினா எவ்வளவு பேரண்ட் எடுத்து வைப்பீங்க நீங்க? இப்போ மேக்ஸிமம் வந்து ஒரு 10 to 15 பேர். அதே அதிகம். 10 to 15. இது என்ன வெரைட்டிங்க? இது எல்லோ கோயில ஷார்ட் பாடிங்க. கிளாஸ் பெல்லி. இந்த வெரைட்டில எடுத்து எண்ணி பார்த்தா 100 குஞ்சு இடும் போல இருக்கே. வருங்க. ஆனா இது அந்த கொய் வர்றதுல எல்லாமே நான் சொன்ன பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை? அந்த கேப் வந்து 100% வர்றது இல்லைங்க. சரி சரி சரி. நானும் நிறைய பக்கம் லைன் எடுத்து பார்த்துட்டேன். நிறைய இதுவும் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு 70 to 80% தான் கேப் வரும். வயிறு ஃபுல்லா குஞ்சுங்க அப்படியே தெரியுது. ஆமாங்க. இன்னும் முழுசா கூட குஞ்சுங்க உருமாறல. இன்னும் வயிறு நல்லா குண்டா வரும். ஆமாங்க. எல்லோ கோயிங்களா இது? எல்லோ கோயிங்க. எல்லோ கோய் கிளாஸ் பெல்லிங். கிளாஸ் பெல்லி. இந்த இந்த கிளாஸ் பெல்லி அதெல்லாம் நமக்கு டம்பேர்ஸ் வருதுங்களா? எதனா வெரைட்டி? இல்லைங்க. இப்போ ஒன்றும் வரலிங்க. ஓகே சரிங்க. இது என்ன ரேட் வருதுங்க? இது வந்து 250 to 300 அந்த மாதிரி வருங்க. 250 to 300. சரிங்க. அடுத்து பார்க்கலாமா? பார்க்கலாம். இது என்ன வெரைட்டி? இது சீத்ரூ கோயிங்க. சீத்ரூ கோய். இந்த சீத்ரூக்கும் கிளாஸ் பெல்லிக்கும் என்ன ஒரு வித்தியாசம்? இல்ல சீத்ரூ ஒன்று தானே, கிளாஸ் பெல்லி ஒன்று தான். பேர் தான் வித்தியாசங்க. இப்போ வரது ஷார்ட் பாடி எல்லாரும் கிளாஸ் பெல்லின்னு சொல்லி பழகிட்டாங்க. ஓ சரி சரி. இதான் முதல்ல வந்த சீத்ரூங்க. இதான் பழைய சீத்ரூ. இதுதானுங்க சீத்ரூ கோய். இப்போ சீத்ரூ அல்பினோ ரெட்லயே சீத்ரூலாம் இருக்குங்க. சரி 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 சரி. நல்ல வயிறு ஃபுல்லா குட்டி. எவ்வளோங்க ரேட்டு வருது? இது 150ங்க. 150. ஆமாங்க. இந்த மாதிரி சீத்ரூக்குலாம் என்ன மாதிரி பேக்ரவுண்ட் டேக் கொடுத்தா நல்லா இருக்கும்?
ரெட்டுக்கு பூராமே பிளாக் பேக்ரவுண்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஓகே. நல்லா ரெட்டை எடுத்து கொடுங்க. ஆமாங்க ஆமாங்க. பாருங்க எவ்வளோ காஸ்ட்லியான பேக்ரவுண்ட் எங்களுக்கு. தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டா ப்ரோ. நல்லா இருக்கு. சரிங்க ப்ரோ, அடுத்த மீன் பார்க்கலாமா? இது ப்ரோ இது ஒயிட் டெக்ஸ்டோங்க. ஒயிட் டெக்ஸ்டோ. இதுல ப்ளூ அடிச்சு வர்றதை தான் நீங்க ப்ளூ அந்த ப்ளூ கொய் பாத்தீங்கன்னா எனக்கு மொத்தமா வேற மீன் மாதிரி தான் தெரியும். சரிங்க. இல்ல எனக்கு அந்த ஷேடு ஷேப் எல்லாம் பார்த்தா நீங்க டீடைலா பாப்பீங்க, நமக்கு அந்த பெருசா ஐடியா இல்ல. இதுல ஒயிட் வருது, அதுல ப்ளூ ஷேட் வருது. அது இந்த சாண்டாலே கொஞ்சம் நல்ல குவாலிட்டிங்களோ? இல்ல இது ஒயிட் டெக்ஸ்டோங்க. இது சரி ஒயிட் டெக்ஸ்டோல நல்ல குவாலிட்டி. ஆமாங்க Black yellow அந்த ஒயிட் எல்லாம் கரெக்ட்டா. நீங்க ஒயிட் டெக் பியூர் ஒயிட் டெக்ஸ்டோனா பாடி வந்து கரெக்ட்டா Black இருக்கணுங்க. ஓகே. அந்த டெக்ஸ்டோங்கிறதே அவங்க சொல்ற கலரே என்னங்கன்னா அந்த பாடி Black வந்தா தான் டெக்ஸ்டோ. சரிங்க. அதே மாதிரி ஜாப்பனீஸ் ப்ளூல அந்த பாடி மட்டும் ப்ளூ வரணும். பாடி மட்டும் அது நீங்க அதே ஜாப்பனீஸ் ப்ளூல வேற நிறைய இருக்குங்க. சரி. பாடியில ப்ளூ வந்தா ஜாப்பனீஸ் ப்ளூங்க, அந்த ஸ்கை ப்ளூ. ஓகே. அதே மாதிரி டெக்ஸ்டோங்கிறது பூராமே பாடியில் Black வரும். ஓகே. இவ்வளவு விஷயம் எங்க இருந்துங்க தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க? எல்லாத்தையும் நம்மள மாதிரியே வளர்த்துறவங்ககிட்ட கேட்கறது. ரைட். இந்த வெரைட்டி நானே சொல்லுவாங்க. சொல்லுங்க. இது வந்து டிராகன். ஆமாங்க. கரெக்டா? டிராகன் டார்க் நைட்ங்க. சரி, ஒருவேளை மொசைக்கா இருக்குமோ நினைச்சிட்டு தான் சொன்னேன். பரவாயில்ல. டிராகன் பழைய டிராகன் வந்து என்னன்னா அந்த ஃபின் வந்து டாப் டார்சல் ஃபின் வந்து இவ்வளவு ஹை வராதுங்க. பெருசா வராது. டைலுமே இந்த அளவுக்கு பெருசு வருங்களா? பழசு ரவுண்ட் டைல வருங்க. 7 கலர்ஸ்பாங்க முதல்ல. சரி 7 கலர்ஸ்பாங்க டிராகன்பாங்க. ஆனா இந்த டிராகனுக்கு இருக்கிற அந்த அழகு மட்டும் பயங்கரமா இருக்கு. ஃபீமேலுக்குமே நல்ல டார்சல் ஃபின் வருங்க. அந்த ஃபீமேல் பாத்தீங்கன்னா நல்லா தூக்கி வரும். இதெல்லாமே கொஞ்சம் என்னோட பேரண்ட்டுங்காட்டி கொஞ்சம் வயசு அதிகமானதுங்க. அதிகமானதுனால மெச்சூர் ஆனதுனால இந்த கொஞ்சம் இந்த டெய்ல் லைட்டா கட் ஆனது அது இருக்கும். இந்த மேல்லாம் ஒன்று ரிட்டைர்மெண்ட் மேலுங்க. ஆமா அது அவ்வளவுதான். நல்ல ஏஜ் ஆயிடுச்சுங்க. கிட்டத்தட்ட 1 இயர் இருக்குங்க. அந்த மாதிரி பேரண்ட்லாம் உங்களுக்கு ஏஜ் ஆகுறது என்ன பண்ணுவீங்க? இல்ல அது அப்படியே குறைஞ்சிருங்க கவுண்ட். மேக்ஸிமம் வந்து இப்போ யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு கிளாஸ் டேங்க்ல விடுறக்கு ஷோக்கு விடுறக்கு வேணும், செத்தாலும் பரவாயில்ல பெருசா வேணும் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவா. இல்லைனாலும் அது அப்படியே கவுண்ட் குறைஞ்சிட்டே இருக்குங்க. ஆமாங்க குறையுங்க. நம்ம அப்டேட் பண்ணுவோம். எப்பயாச்சும் இந்த செட் ஃபுல்லா ஏஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது, எதுலயாச்சும் விட்டுறலாம் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? இல்ல அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் வந்து 2 சைஸ்ல இருக்கும். ஆமா பெருசு. ஆமாங்க. இப்போ நம்ம பெரிய ஃபீமேல்ஸ் கவுண்ட் குறையும் போது நம்ம அடுத்த ஏஜ்ல ஃபீமேல்ஸ் அப்டேட் ரெடி பண்ணிடுவோம். சரி. அப்போ வந்து நம்மளுக்கு குறையும். இப்போ இந்த மேல்ஸ் எல்லாம் புது மேல், இது புது மேல். அப்பளே நீங்க பார்த்தது ஏஜ்டு மேல். அந்த மாதிரி அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நல்ல பேரண்ட் செலக்ட் பண்ணி விட்டுட்டே தான். ஆமாங்க. அதுல நம்ம அதிகமாகும் கம்மியாகும். அந்த ஆஃப் சீசன்ல கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சீசன் வரக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். அதோட லைஃப் இதுலயே ஆரம்பிச்சு இங்கேயே முடிஞ்சிருது. ஆமாங்க. மேக்ஸிமம் பெருசா வெளியே கொடுக்கறது இல்லைங்க. கொடுக்கறது இல்ல. யாராவது சென்னையில இருந்து யூடியூபர் வந்தாங்கன்னா இல்ல வழுக்க டைமா பெருசா வேணும், நான் கிளாஸ் டேங்க்ல விடுவேன், அது செத்தாலும் பரவாயில்லன்னு வாங்குற ஆளுங்க இருக்காங்க. அது சொன்ன சிலர் எல்லாரும் வளர்த்து பாக்குற மாதிரி தான் கொடுப்பீங்க நீங்க. ஆமாங்க. வளங்க நீங்க வாங்கி. ஆமாங்க. இல்ல அதுதான் நம்மளுக்கும் ப்ராஃபிட். இல்லைன்னு என்னம்பாங்கன்னா வாங்கிட்டு வந்து செத்துருச்சு குட்டி போடலிம்பாங்க. நீங்க ஒரு டைம் ஒரு பையன் சென்னையில வாங்கிட்டுங்க, உங்களுக்கு மேல் ஃபீமேல் தெரியலையோட இருக்குது, என்கிட்ட ஒன்னும் குட்டியே போடல அப்படின்னு. கப்பியில மேல் ஃபீமேல் தெரியல உங்களுக்கு, அதான் குட்டி போடல. அவர் ஒரு 2 நாள் கழிச்சு குட்டி போட்டுருச்சுங்க அப்படின்னா அவசரம். எல்லாருமே என்னன்னா வாங்கினதையும் குட்டி போட்டுறோங்கிற அவசரத்திலேயே இருக்கிறாங்க. அதுதான் பிரச்சனை. இது எலக்ட்ரிக் ப்ளூங்க. எலக்ட்ரிக் ப்ளூ. ப்ளூ ஆனா ஏதோ கொஞ்சம் தான் உடம்புல இருக்கிற மாதிரி. ஆமாங்க. லைட்டிங்க்கு வந்து நல்ல ப்ளூ ஷேட் தெரியுங்க. நம்ம டேங்க்ல லைட். ஆமாங்க. சரி. பார்த்தா நார்மலா சும்மா பார்க்கும்போது Black மாதிரி தெரியுங்க. டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ தெரியும். டாப் வியூல இருந்து. ஆமாங்க. இதுக்குள்ள லைட் பேக்ரவுண்ட் கொடுத்தா நல்லா இருக்குங்க. எவ்வளவு வருதுங்க இது? இது 150ங்க. 150. நீங்க வச்சிருக்க கப்பிலே உங்களுக்கு அதை உற்பத்தி பண்றதுல கஷ்டம் அப்படின்னா எந்த வெரைட்டி? அல்பினோ வெரைட்டி எல்லாமே கஷ்டம். எல்லா அல்பினோ வெரைட்டியுமே. நான் ட்ரே அங்கிட்டு போனப்போ பார்த்தேன், அதை போய் பார்க்கணும் எப்படி வச்சிருக்கீங்கன்னு. அல்பினோ வெரைட்டி எல்லாமே நம்ம நினைச்ச அவுட்புட் கிடைக்காதுங்க. ஆமாங்க. ஒரு சீசனுக்கு வருங்க.
ஒரு சீசனுக்கு நம்மளுக்கு அவுட்புட் வர்றதில்ல. அதான் குஞ்சுங்களோட அளவு குறைச்சலா வருமா? ஆமாங்க, அளவும் குறைச்சலா வரும், டக்குன்னு சென்சிட்டிவா இருக்குங்க, டக்குன்னு கிளைமேட் சேஞ்சுக்கு தாங்கிறது இல்ல, அந்த மாதிரி பிரச்சனை வரும். புதுசா வளர்க்க பாக்குறாங்க அப்படின்னா அவங்க நார்மல் வெரைட்டில. ஆமாங்க, அல்பினோ அவாய்ட் பண்ணிக்கிறது ஆரம்பத்துல பழகுற வரைக்கும் கொஞ்சம். ஆனா வீட்டுல வளர்க்குறோன்றப்ப கொஞ்சம் மீன் அதை கேர் பண்ணி பார்த்து பண்றது இன்னும் அங்க ஈஸியா இருக்கும். இல்லைங்க, அல்பினோவை பொறுத்த அளவுக்கு என்ன வாட்டர் பேராமீட்டர்ஸ் எல்லாம் கரெக்டா பார்க்கணும். இதுக்கெல்லாம் வந்து நீங்க ஓரளவு கொஞ்சம் இப்போ இது வந்து ஒரு 200 TDSல வளர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, பிளாக் ஐ வெரைட்டி. நீங்க டக்குன்னு ஒரு 400 TDSல மாத்தினீங்கனாலும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு மாதிரி ஆடும், மேலால இருக்கும், அப்புறம் அப்படியே செட் ஆயிக்கும். அல்பினோ வெரைட்டி திடீர்னு டக்குன்னு இதாயிருங்க. அப்படியே சொல்லிக்கிட்டே அல்பினோ தான் எடுத்துட்டீங்க. ஆமாங்க. இது என்ன? இது அல்பினோ ரெட்டுங்க. அல்பினோ ரெட் AFR. ஆமாங்க. அதுல ஹைடாசல்ங்களா? ஹைடாசல் தானுங்க. இது ஏஜ் கம்மியானதுங்க, பேரண்ட் ஸ்டாக் என்னோட போயிருச்சு. அடுத்த செட்டு தான் இருக்குங்க. ஓகே. இது வந்து ஒரு 3.5 months ஏஜ் தான் இருக்குங்க. அப்ப இதான் உங்களோட சேல்ஸ்க்கு வர? ஆமாங்க. இதுல நல்லா பெரிய சைஸா இருக்குங்களே. இல்ல, அது வந்து நீங்க நம்ம பேரண்ட் டேங்க்ல விட்டதுனால ஸ்பேசிங் இருக்கறனால கொஞ்சம் சீக்கிரமா இதாயிடுச்சு. ஆமாங்க. எல்லா மீனும் அந்த சைஸ் வராதுங்க. 10ல ஏதோ ஒரு 4-5 அந்த மாதிரி வருங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் சைஸ் பிரச்சனை இல்லை. வாங்கினா 2 வாரத்துல வீட்டுல வளர்த்துக்கலாம். குவாலிட்டி தான் மேட்டர். கலர் வரணுங்க, சிலது கலரே வராத போயிருங்க. ஸ்ரீலங்கன் ஒயிட் இல்லைங்க, இது அல்பினோ ஒயிட். அல்பினோ இப்ப நடந்தது, அப்ப நமக்குள்ளே இருக்கட்டும். இது அல்பினோ ஒயிட்டுங்க. இல்ல, ஸ்ரீலங்கன் ஒயிட் வந்து டெயில் வராதுங்க, நல்லா வெள்ளையா பாத்துறேன். ஆமா. இதே மாதிரி இதுவும் நல்லா வெள்ளையா இருந்துச்சு. ஒருவேளை அதுவும் நினைச்சேன். இல்ல, அது கொஞ்சம் ப்ளூயிஷ் ஒயிட்டா இருக்குங்க. இது கொஞ்சம் கோல்டன் ஒயிட் மாதிரி லைட்டா இருக்கு. ரெட்டே தான். ஆமா, ரெட்டேங்க. நீங்க எப்பவும் மேல் செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி மேல்ஸ் எடுக்கணும். ப்ரீடிங்க்கு வந்து நல்லா பிராடா இருக்கணுங்க மேல்ஸ். ஓகே. அதுக்கு எடுத்தோம்னா தான் அது மாதிரி நம்மளுக்கு நல்ல பிராடா ஃபிஷ் கிடைக்கும், குவாலிட்டியான. ஆமாங்க. எடுக்கும் போதே நம்ம அந்த லீனா இருக்கிற மீனை வச்சு நம்ம ப்ரீடிங் போட்டோம்னா அந்த குட்டிகளும் லீனா தான் வருங்க. இல்ல, அந்த தப்புலாம் நான் பண்ணிருக்கேன். சரிங்க. வால் மட்டும் நல்லா பெருசா பார்த்தோம், மீனுக்கு பாடியே இருக்காது. ஆமாங்க, அதெல்லாம் செட் ஆகாது. பாடியே நல்லா நம்ம பெருசா. பாடி தான் மெயின் வேணுங்க. ரைட். எவ்வளோங்க ரேட் வருது? இது 150ங்க. 150. சரிங்க. இந்த அல்பினோஸ்லாம் எப்படி தான் ப்ரீட் பண்ணுவீங்களோ? ஆமாங்க. இந்த மாதிரி போட்டு. ஆமாங்க. தொட்டியில் போட மாட்டீங்களா? இல்லை, நம்ம இந்த மாதிரி ட்ரபிளை வச்சு ப்ரீடிங் கேஜில் ஃபீமேல்ஸ் விட்டுட்டா குட்டிக்கு தானே வெளியே வந்துடும். ஆமாங்க, குட்டிக்கு வந்து வெளியே வந்துருங்க. அப்புறம் அல்பினோ குட்டிக்கு வந்து மேக்ஸிமம் கீழே தான் போய் செட்டில் ஆக பார்க்கும். அப்போ வந்து நம்ம இது கொஞ்சம் ஃப்ளோட்டிங் டைப்பில் வச்சிட்டோம்னா தண்ணி அது வெளியே ஓடிடும். சரி. இந்த கேரளா நம்ம போயிருந்தோம். அங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்தாப்புலன்னா, இந்த கேஜ்ல வந்து நிறைய மீன் விட்டா ஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஆமாங்க. அதனால நமக்கு சரியான குஞ்சுங்களே. ஆமாங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்ல, நான் அந்த மாதிரி கேஜ்ல விட்டு பார்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 ஃபீமேல் நம்ம ப்ரீடிங் ஃபீமேல் எடுத்து விட்டோம்னாங்க 1-2 அடி வாங்கிரும். கண்டிப்பா அடி வாங்குங்க. அப்ப அதனால நான் என்ன பண்ணா, அது குட்டி போடுற அப்படி இருக்கிற ஃபீமேல்ஸ் மட்டும்தான் நம்ம ப்ரீடிங் கேஜ்ல போடுறோம். கம்மியான இதுல வச்சு இது பண்றாங்க. ஓகே. நீங்க ஆனா இவ்வளவு இடம் கொடுத்து ஒரு ட்ரையா தான் போட்டு. ஆமாங்க. இதே நம்மளும் வீட்டுல பண்றதுனால 15 மீன் விட்டுருப்பாங்க. ப்ராப்பரா பொறுமையா எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கு. இது இந்த எண்ட்லர்ல வருங்களா? ஆமாங்க. இது அல்பினோல அல்பினோ சில்வர் ரெடோல இதுங்க, சிசர் டைல்ங்க. ஓகே. சிசர் டைல். ஆமாங்க, சிசர் டைல். ஓகே. அல்பினோ சில்வராடோ சிசர் டைல். ஆமாங்க. சிசர் டைல்ன்றது அந்த டைல் வெட்டின மாதிரி வராது, கலரேஷன் அந்த மாதிரி இருக்கும். இல்ல, கொன டைல் வெட்டின மாதிரி இருக்குங்க. வெட்டின மாதிரி இருக்கும், கேப் இருக்கு. சிலதுக்கு கலர் மட்டும் வருங்க. சில வெரைட்டில டெய்லே வந்து 2 இருக்கு. நம்மகிட்ட இன்னொன்னு இருக்கு, அது காமிக்கல. டெய்லே 2 இருக்குங்க. இதுக்கான டெய்லும் இருக்குல்ல நம்ம? ஆமாங்க. இது கொஞ்சம் ஒரு 70% இருக்குங்க. ஆமா, இருக்கு. டெட் மட்டும் உங்களுக்கு இருக்காது. என்ன ரேட் வருதுங்க இது? இது 160ங்க. இந்த வெரைட்டில சைஸ் கொஞ்சம் கம்மியா தான் வரும். ஆமாங்க, இது சைஸ் ஃபுல் அடல்ட் மேலுங்க இது. ரைட். இப்போ நான் வீட்டில் வந்து கப்பி ஒரு வெரைட்டி இருந்தது. ஒரே ஒரு மீன் மட்டும் ஏதோ மிஸ் ஆகி வீட்டில் அப்படியே இருந்தது. சரி, அதுக்கு வேற ஒரு ஃபீமேல் வாங்கலான்ட்டு வேற வெரைட்டி போட்டு கிராஸ் பண்ணி எப்படி குஞ்சுங்க வினோதமா இறங்குதான்னு பார்க்கலான்னு பண்ணேன். சரிங்க. அந்த மாதிரி கிராஸ் பண்ணலான்னு உங்களுக்கு ஐடியா வந்து எதனா பண்ணியிருக்கீங்களா? இல்லை, பண்ணியிருக்கேங்க. நான் 2-3 ஸ்ட்ரெயின் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓ, அப்படிங்களா? ஆனால் வந்து அது அன்னைக்கு வந்து நம்ம ஹாபிஸ்டாக இருந்தப்போ பண்ணால் அது நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் தெரியாதுங்க. ஓகே. இன்னைக்கு நீங்கள் அது பண்ணணுன்னா நம்ம பண்ணுறதுக்கு 1 வருஷம் ஆயிருங்க.
ஒரு வருஷம் நம்ம ப்ராப்பரா கொண்டு ரிஃபைன் பண்ணி நம்ம ஸ்டேபிள் பண்றதுக்கு 1 வருஷம் ஆயிரும். சரி கிட்டத்தட்ட 3 லைன் 4 லைன் நம்ம ப்ரீட் பண்ண வேண்டியது இருக்குங்க. அப்படி பண்ணி நம்ம அதை கொண்டு வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது புது வெரைட்டி ஏதோ ஒன்று வந்து நம்ம பண்ணினது மார்க்கெட் போயிடும். அதனால அது டைம் வேஸ்ட் பண்றது இல்லைங்க. ஓப்பனா சொன்னா அதுதான், நம்ம டைம் வேஸ்ட் பண்றதுக்கு தகுந்த ஒர்த் இருக்கணுங்க. ஹாபியஸ்டா இருந்து ஆசைக்கு பண்றதுனா அப்படி இருக்கிறவங்க பண்ணலாம். இப்போ நீங்க பாருங்க அந்த மாதிரி சின்ன டப்ல போட்டு ஒரு 4 வெரைட்டி போட்டு ஓகே ஓகே 4 வெரைட்டி போட்டு சிறுசா போட்டு 4 வெரைட்டி அதுலயே பண்ணி திருப்பி லைன் ப்ரீடிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அது இங்க இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு அது இது இருக்கிறதே வேலை அதிகம். அதுல அதையும் பண்றதுங்கிறது கொஞ்சம் கஷ்டங்க. ஓகே. நீங்க அதெல்லாம் ஆப்வியஸ்டா இருந்தப்ப பண்ணீங்க. ஆமாங்க. இப்போ எனக்கு தெரியுங்க ஸ்ரீலங்கன். ஆமாங்க. நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த ப்ளூ ஷேட்ல. ஆமா, கொஞ்சம் ப்ளூயிஷ் ஒயிட்டா இருக்குங்க. அப்புறம் ஸ்டைல் வராதுங்க இதுக்கு. நார்மல் ரவுண்ட் டெய்லாக இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ஸ்பீடான ஃபிஷ்ஷஸ்ங்க. ஓகே. இந்த ஷார்ட் டெயில் வரது பூராமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். மீன் ஓட்டம். ஆமாம், ஓட்டம் அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் அந்த குஞ்சு வைக்கிறதுலாம் எப்படி? இதுகளும் குட்டிகளை கொஞ்சம் ஈஸியாக சாப்பிடுங்க. ஏன்னா இது ஸ்பீட் அதிகமாக இருக்கனால குட்டிகள் ஈஸியாக சிக்கிக்குங்க. இல்லை நான் என்னன்னா இப்போ மேல் இதில் பெருசாக தெரிஞ்சு ஃபீமேல் சைஸ் கம்மியாக தெரியும். இல்லை, அது மேல் வந்து கொஞ்சம் ஏஜ்டு மேல்ஸுங்க. ஓகே. ரிட்டைர்மெண்ட்டான மேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓ சரி. ஃபீமேல் வயசு அடுத்த ஜென்ரேஷன் நம்ம இது பண்ணிட்டாங்க. நான் சொன்னாலங்க அப்படியே நீங்கள் அது மாதிரி அடுத்த ஜென்ரேஷன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்த ப்ரீடிங் பேர்ஸுங்க இதெல்லாம். இந்த சேவல்லாம் நான் கொஞ்சம் ப்ரீட் பண்ணியிருக்கேன் அப்போ. சரிங்க. நீங்களும் வச்சிருக்கிறதுனால கேட்குறேன். அதில் வந்து கொஞ்சம் ஏஜ் சேவலுக்குலாம் வயசு கம்மியான ஃபீமேல் போட்டால் தான் கரெக்டாக வரும். அது கொஞ்சம் ஏஜ் ஒன்றுத்துல அதிகம்னா இன்னொன்று கம்மியாக போட்டால் கரெக்டாக வரும். அந்த மாதிரி இந்த கப்பியில் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? நீங்கள் இதில் அப்படி இருந்துச்சு, அதனால நான் கேட்குறேன். இல்லை அப்படி இல்லைங்க. இப்போ எப்படின்னா பெரிய ஃபீமேல்ஸ்க்கு வந்து சின்ன மேல்ஸ் விட்டிங்கன்னா ஃபீமேல் திருப்பி அடிக்குங்க. கப்பியில் திருப்பி அடிக்கும். சரி. அப்போ வந்து நீங்கள் என்னென்னா பெரிய ஃபீமேல்ஸ் கூட ப்ரீடிங் விடும்போது மேல்ஸ் அதிகமாக விடணும். 3 மேல் 4 மேல் அதிகமாக விட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று சேஸ் பண்ணும்போது அது எதையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு பெரிய ஃபீமேலுக்கு ஒரு சின்ன மேல் விட்டிங்கன்னா ஃபீமேல் மேல் அடிக்கும். ஆமாங்க, நிறையா விடணும். இதே பெரிய மேல்ஸுங்கிற பட்சத்தில் நீங்கள் 1:2 ரேஷியோ இருந்தாலே ஈஸியாக இருக்கும். 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல். வயசானதுக்கு வயசு கம்மியாக போடுறதுல அந்த குட்டி குவாலிட்டி அந்த மாதிரி எதனா? இல்லை, குட்டி குவாலிட்டி எல்லாமே வந்து லைனில் தான் இருக்குது. லைனில் தான் ஏஜ் எல்லாம். ஆமாம், ஏஜ் வந்து இல்லை பெரிய ஃபீமேலுக்கு என்ன பிரச்சனை வரும்னா குட்டி கவுண்ட் அதிகமாகும் போது குட்டியோட சைஸ் சிறுசாயிரும். அப்படிங்களா? ஆமா, எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம எல்லாமே ஹைபிரிட் ஃபுட்டு தான் கொடுக்குறோம். ரொம்ப இதாக தான் கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகுங்கன்னா குட்டியோட ஃபுட்டு ஓவரா கொடுக்கும்போது குட்டி ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ஆனா வயிற்றுல இடம் பிடிக்காத டைட்டா இருக்கிறப்ப என்ன ஆகுங்கன்னா பெண்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த குட்டிகள்ல. அப்புறம் குட்டியோட சைஸ் வந்து பெருசாகாது, கொஞ்சம் பொடியா வரும். அதுல வந்து ரிசல்ட் பாத்தீங்கன்னா இப்ப இந்த 10 குட்டி 30 குட்டி 40 குட்டி போடுற ஃபீமேல்ல கிடைக்கிற அவுட்புட் வந்து 100 குட்டி போடுற ஃபீமேல கிடைக்காதுங்க. எப்படி சொல்றேன்னா இந்த 100 குட்டி போடுற ஃபீமேல், அந்த 50-30 குட்டி போடுற ஃபீமேல் குட்டி ஒவ்வொன்றும் பெருசா இருக்கும். அப்ப அது சர்வைலன்ஸ் ஈஸியா இருக்குங்க. இந்த 100 குட்டி 150 குட்டி போடுற ஃபீமேல் என்ன ஆகுன்னா குட்டிக்கு வந்து பொடியா இருக்கிறதுனால பாதி குட்டிகளுக்கு ஃபீடு எடுக்க தெரியாது. அந்த ஃபர்ஸ்ட் 1 வீக் 10 டேஸ்லயே அடி வாங்கிருங்க. அப்ப நீங்க அப்படி எச்சா தப்பிச்சு வர்றதுதான் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் அந்த டெயில் கொனை பெண்ட் ஆகுறது அதெல்லாம் என்னன்னா அந்த குட்டிலேயே அதுக்கு வயிற்றுல டைட்டா இருக்கிறப்ப இடம் பத்தாத வர்றதுனாலதான் உங்களுக்கு அந்த பெண்டுகளும் வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆமாங்க, அந்த growthக்கு இடம் பத்தாத டைட்டா நிறைய குஞ்சு வரணும்னு நினைக்கிறதோட ஆரோக்கியமா கொஞ்சம் குஞ்சு. ஆமா, இல்ல நான் என்னோட ரிசல்ட் நான் பார்த்த வரைக்குங்க கம்மியான பேரண்ட்டை வச்சு ப்ரீட் பண்ணி குட்டி எடுக்கிறதுல வந்து இப்போ ஒரு 500 குட்டி உங்களுக்கு மாசம் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா ஒரு 200 to 300 வரைக்கும் நீங்க கிளைமேட் எல்லாம் செட் ஆச்சுன்னா ஒரு 300 குட்டி வந்து நீங்க சேலுக்கு கொண்டு வந்துருவீங்க 500ல. இதே வந்து நீங்க பெரிய ஃபீமேல் வச்சு மாசம் 1000 குட்டி எடுத்தீங்கனால அதே 200 to 300 தான் நீங்களால அவுட்புட் கொண்டு வர முடியுது நான் பார்த்த வரைக்கும். அதுக்கு நீங்க அவ்வளவு ரிஸ்க் எடுத்து அவ்வளவு வயசான ஃபீமேல் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குங்க. ஒண்ணு திடீர்னு எப்ப அடி வாங்குதுன்னு தெரியாது. அதையவே நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா டக்குன்னு ஒரு கிளைமேட் சேஞ்சில் அது இம்யூனிட்டினால டக்குன்னு 10 ஃபீமேலுமே அடி வாங்கிடும். அந்த பிரச்சனையும் இருக்குதுங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எங்கேஜ் தான் வந்து கரெக்டுங்க. அதனாலதான் நீங்க அடுத்தடுத்த வயசுல வந்து மீன் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருப்போங்க. அப்புறம் நானே கண்டுபிடிச்சிட்டேன், கோப்ரா தானே? ஆமாங்க, பார்த்தீங்களா? அப்புறம் தான் ஆஃப் த கேமராவில் சொல்லிட்டாப்ல. இது கோப்ரான்றது அந்த உடம்புல வர பேட்டர்ன் தானுங்க. இது கலரேஷன் என்ன சொல்லுவாங்க? இது எல்லோ தானுங்க, எல்லோ லேஸ் மாதிரி. ஓகே, எல்லோ லேஸ் மாதிரி. எல்லோ கோப்ரான்னு சொல்லுவாங்க. டைல் வந்து நமக்கு சிசர் டைல். இது நீங்க கேட்டீங்களா அந்த டைல் டபுள் கட் ஆன மாதிரி. இதுல கட் ஆன மாதிரி வருது. ஆமாங்க. ஓகே.
பாடி பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல. இதுலேயே 1-2 வந்து டாப் ஸ்வாட் வருதுங்க. அப்படின்னா என்னதுங்க? டாப்லேயும் மட்டும் ஸ்வாட் வரும். ரவுண்டு டெயில் ஷார்ட் டெயிலாக வரும். டாப்பில் மட்டும் ஸ்வாட் வரும். டாப் ஸ்வாட்னு ஒரு வெரைட்டி இருக்குங்க இதே எல்லோ லேஸில். ஆனால் இதுலேயே பார்த்தீங்கன்னா எப்பாச்சும் ஒரு டைம் வந்து ஒரு பேட்ச்சில் ஒரு குட்டி 2 குட்டி அந்த மாதிரி வருது. லாஸ்ட் பேட்ச் வந்துச்சுங்க. ஓகே. அது ஒருத்தர் வேணும்னு எனக்கு கரெக்டாக அதே தான் வேணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இந்த கோப்ராவில் உங்களுக்கு நார்மல் வெரைட்டி இருக்குங்களா பெரிய டைலில் வர்ற மாதிரி? இல்லைங்க. இல்லை மேக்ஸிமம் என்னங்கன்னா எனக்கு எல்லோ கலர் பேஸே வந்து யாரும் போக மாட்டேங்குதுங்க. எடுக்க மாட்டாங்களா? இல்ல பெருசா போக மாட்டேங்குது. கேட்பாங்க 100 பேர்ல 5 பேர் தான் கேட்பாங்க. பாக்கி வந்து எல்லோ கலர் யாருமே பெருசா லைக் பண்றது. எந்த கலர் விரும்பி எடுக்கிறாங்க? பிளாக், ப்ளூ, சாலிட் கலர்ஸ் எல்லாமே போகுங்க. என்னங்க சொல்றீங்க? அப்புறம் புதுசா ஒரு ஸ்ட்ரெயின் வந்திருக்குதுன்னு ஆன்லைன்ல யாராச்சும் போட்டாங்கன்னா அதையும் வாங்குவாங்க. இது வந்து எப்படின்னா இப்போ லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பர்பிள் பெரின்னு எல்லாம் பர்பிள் பெரிவே வாங்கினாங்க. நானே எடுத்து வாங்கி வச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்பிள் பெரி முடிஞ்சதுக்கு அப்புறம் கோல்டு போச்சுங்க. கோல்டு முடிஞ்சு கல்லியர் போச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ரெட் இயர் கொயின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுபடியும் முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமாங்க. ரெட் இயர் கொயிங்க. இது என்னன்னா நீங்க இப்போ கோல்டு இதெல்லாம் வந்து என்னன்னா ஸ்டேபிள் ஓரளவுக்கு வந்துருங்க. ரெட் இயர் கோயில் வந்து என்ன பிரச்சனைனா கொய் வராது. அப்படியே கொய் வந்தாலும் ஒரு இயர் கலர் வரும், ஒரு இயர் கலர் வராது. இந்த பிரச்சனையெல்லாம் வருங்க. இப்ப நீங்க 100 பேர் மீன் வளர்த்துறாங்கன்னா 100 பேருமே அந்த வெரைட்டி வாங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் யார்கிட்ட கொண்டு விற்பாங்க? அதுலதான் லாக் ஆகுறது. எல்லாரும் போய் ஒரே வெரைட்டியில விழுந்துடுறாங்க. அந்த வெரைட்டிவே வந்து ஒருத்தர் கேட்கறதுக்கு இல்லாத பண்ணிடுறாங்க. மெட்டல் பிளாக். ஆமா, மெட்டல் பிளாக். 2 வருஷம் முன்னாடி ரொம்ப ஆசையா வாங்கி இதை வளர்த்துருந்தேன். பாடியில மட்டும் அந்த மெட்டல் பேட்டர்ன் வருங்க. இதுல நம்ம ப்ரீட் பண்ணோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த பேட்டர்ன் வருதுங்களா? மேக்ஸிமம் 95% வருங்க. 95% வந்துருது. ஆமாங்க. ஏதோ 1-2 வந்து எப்படி வருங்கன்னா ஃபுல் பிளாக்கா வரும். இல்லைன்னா அந்த பேட்டர்ன்ஸ் கொஞ்சம் ரொம்ப உடஞ்ச மாதிரி பெருசா வரும். ஓகே. அந்த பிரச்சனை வரும். என்ன ஃபீமேல் கிட்ட மேல் பார்க்கறது குழந்தை மாதிரி இருக்கு. ஆமாங்க. இதை நீங்க அப்ளையா கேட்டீங்களா ரிட்டைன்மெண்ட் ஆன ஃபீமேல் என்ன பண்ணுவீங்கன்னா அதான் ரிட்டைன்மெண்ட் ஆன ஃபீமேல். நல்லா ஏஜ்டு ஃபீமேல். ஆமா, ஒரு 1.5 வருஷம் இருக்குங்க. 1.25 மேல இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. இல்லை ஆக்சுவலாக கப்பியோட அப்போ லைஃப் டைம் எவ்வளோ வரும்? இல்லை நீங்கள் எண்ட்லர் டைப் எல்லாம் போனீங்கன்னா ஒரு 2.5 வருஷம் வரைக்கும் இருக்குங்கிறாங்க. ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம இம்போர்ட்டடு போனோம்னா அதிகபட்சம் வந்து ஒரு 1.25 வருஷம். ஃபீமேல்ஸ் இருக்குங்க. தொடர்ந்து ப்ரீட் எடுக்கிறதுனால இது லைஃப் கம்மியாக வருதுங்களா? இல்லை எடுக்கலினாலும் அது லைஃப் ஸ்பேன் அவ்வளோதானுங்க. கம்மி தான். ஆமாம், கம்மி தான். அது ரொம்ப நம்ம தான் எல்லாமே ஹைப்ரிட் பண்ணிடுறோம்லங்க. ஃபுட்டுலேருந்து எல்லாமே கொடுத்து எவ்வளவு எடுக்க முடியுமோ அது கிட்ட எடுத்துடுறோம். இப்போ என்லெஸ்னா அதுவே கொஞ்சம் சின்ன வெரைட்டி தான். ஆமாங்க. அந்த மாதிரி பழைய வைல்டு டைப் எல்லாம் 2.5 வருஷம் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. ஆனால் இது வந்து எனக்கு தெரிஞ்ச என்னங்கன்னா 6 மாசம் 7 மாசத்துல மேல் டவுன் ஆயிருங்க. 6 மாசம் 7 மாசத்துல டவுன் ஆயிரும். மேல் டவுன் ஆயிரும். மேல் வந்து டெயில் ரொம்ப வளரும் போது அதை டெயில் அது நீந்தறக்கே தூக்க முடியாது. அப்போ வந்து ப்ரீடிங் ஸ்பீடு குறைஞ்சிரும். ஃபீமேல்ஸ் வந்து மறுபடியும் ஒரு 6 மாசத்துக்கு ப்ரீட் ஆகும். அதுக்கப்புறம் ஃபீமேலும் டவுன் ஆயிருங்க. ஓகே. இது டம்போயருங்களா? கொய் டம்போங்க. ஆமாங்க. டம்போயிலேயே தலையில கேப் வருங்க. ஓகே. இந்த வெரைட்டில ப்ரீட் பண்றப்ப எதனா நீங்க சேம் அதே பிரச்சனை வருங்க. கேப் வராது. அதை தாண்டி வேற நீங்க டம்போயர்னு கொடுத்துக்க வேண்டியதுதான். ஓகே. நார்மல் டம்போயர்னு கொடுத்துக்க வேண்டியதுதான். இப்ப நான் வந்து ஒரு சில வருஷம் முன்னாடி இந்த டம்போயர் ஒரு சீசன்ல பீக்கா இருந்துச்சு. இல்ல இன்னைக்கும் டம்போயர் போகுதுங்க ஓரளவுக்கு. முதல்ல இந்த அளவுக்கு இல்லைங்க. ஒரு முதல்ல பாதிக்கு போகுதுங்க. இல்ல இது சொன்னீங்க பர்பிள் பெரி எப்படி ஒரு டைம் பீக். ஆமாங்க. அது மாதிரி ஒரு டைம் ஆமாங்க. அப்ப எடுத்து நான் ப்ரீட் பண்ணேன். சரிங்க. நான் ப்ரீட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு அந்த இயரே வரல. அது நீங்க இன்லைன் ப்ரீடிங் பண்ணும்போது அப்படி ஆயிருங்க. இன்லைன் தான் பண்ணேன். ஆமாங்க. ஒரு வருஷம் தான் நிக்குங்க. ஒரு வருஷம் தான். அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் வேற யாராச்சும் கிட்ட மேலோ ஃபீமேலோ மாத்தி போட்டு புது லைன் உடைக்கணுங்க. ஓகே. லைன் ப்ரீடிங் பண்ணீங்கன்னா தான் டம்போயர் நிக்குங்க. அப்படியா? ஆமா. இப்ப நீங்க பண்றது எப்படி? இப்ப இந்த லைனுக்கு இப்போ உங்களுக்கு நல்ல பெரிய இயரா வந்திருக்கு. ஆமாங்க. இப்போ இதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? இதே தானுங்க லைன். செலக்டிவ் ப்ரீடிங்கே தான். ஓகே. திருப்பி செலக்டிவ் ப்ரீடிங்கே தான் பண்ணுவோம். எதுக்கு பெரிய காது இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுத்து. ஆமாங்க. குட்டிலேயே நம்மளுக்கு அந்த அது பொட்டன்ஷியல் தெரியுங்க. ஒரு மிடில் ஏஜ்லயே அப்பவே நம்ம வந்து எடுத்து பிரிச்சு போட்டு பண்றது. ஓகே. இப்போ நீங்க பண்றது இன்பிரீடிங் தான். இன்லைன் ப்ரீடிங். ஆமாங்க. நம்ம அதுல செலக்டிவ் ப்ரீடிங். அதுல ஆமாங்க. ஓகே. ரெட் டோபாஸ்ங்களா இது? ஆமாங்க. டோபாஸ் ரெட்டுங்க. ஓகே. நல்லா சாஃப்டா இருக்கு அந்த கலரேஷன் அது டைல். ஆமாங்க.
இது நிக்கிறது எப்படிங்க மீன் நல்லா நிக்கும்? இது ஓரளவுக்கு பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்குங்க. ஏன்னா ப்ளூ டோபாஸ் ஒரு டைம் குட்டி போட்டுச்சு, சரி, பேரண்ட்லாம் செத்து போச்சு, ஒரே பேரு. குட்டியை மட்டும் ஏதோ கண்டமேனிக்கு வச்சா நல்லா கடகடன்னு அதுங்க பாட்டு வளர்ந்து வந்துருச்சு. எப்பவுமே வந்துங்க உங்க தண்ணியில பிரீட் ஆகி உங்க கிட்ட வளர்ற மீன் வந்து நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. வெளியில இருந்து எடுத்தீங்கன்னா அது என்ன தண்ணியில வளர்ந்ததுன்னு தெரியாது, வந்து அடாப்டேஷன் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குங்க. சரி 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 சரி. அதே மாதிரி உங்க தண்ணியில பிறந்து அது உங்க தண்ணியிலேயே பிரீட் ஆச்சுன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் பார்க்கலாம். ஓகே. மீன் சைஸும் ஆகும், நல்லா வரும். ஆமாங்க ஆமாங்க. இப்ப நிறைய பேர் எங்கிட்ட பேரண்ட்டை பார்த்துட்டு என்ன உங்க டீம் மட்டும் பேரண்ட் இவ்வளவு சைஸ் வருது எங்கிட்ட வள்ளிங்கிறாங்கன்னா என்ன காரணம், அவங்க கிட்ட பிறந்த மீன் அவங்க பெருசே ஆக்கலின்னு அர்த்தம். அதுதான் உண்மையானது. அவங்க வாங்குறாங்க, குட்டி போடுறது, செத்து போயிருது, வாங்குறாங்க, குட்டி போடுறது, அதே தான் பண்றாங்களோ இல்லையோ. அவங்க கிட்ட பிறந்து அந்த மீன் வந்து கடைசி வரைக்கும் வயசாகவே இல்லை, அதுக்குள்ளேயே அவங்க முடிச்சிடுறாங்க. அதோட ஆமாங்க, அதுதான் பிரச்சனை. நல்லா ஏஜ் ஆகிற வரைக்கும் வச்சிருந்தா சைஸ் வந்துடும். வருங்க. நீங்க அப்படியே பார்த்த ஃபீமேலுக்கு வந்து 1.5 வருஷம் இருக்குங்க, 1.5 வயசு இருக்கும். நீங்க 1.5 வயசு வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு கப்பி வச்சிருக்காங்க. என்கிட்ட கேட்கறவங்க பூராமே அதுதான், ஏன் உங்ககிட்ட பெருசாதுன்னா என்கிட்ட 1.5 வயசு வரைக்கும் இருக்கு, உங்ககிட்ட 1.5 வயசு வரைக்கும் இருக்கிறது இல்லை, அதுதான் காரணம். இல்லை நீங்கள் எப்படி இவ்வளோ மீன் இருக்கு, அப்புறம் எப்படி அதை 1.5 வயசு வரைக்கும் பார்த்துக்கிறீங்க? அதுக்குன்னு தனி டேங்க் நம்ம இப்போ என்னோடது என்னங்கன்னா ப்ரீடிங் செட்டப் பார்த்தீங்கன்னா ஒரு வெரைட்டிக்கு ஒரு டேங்க்னா அந்த டேங்க் கடைசி வரைக்கும் அது அதே டேங்க் தான், மாற்ற மாட்டாங்க. அது தண்ணி மாத்துறப்போ இறக்கி ஏற்றுவோ அழுக்கெடுப்போ இல்லை பிடிச்சி 100% கூட மாற்றுவோங்க. கடைசி வரைக்கும் அது அதே டேங்க்ல தான். எத்தனை நாளைக்கு ஒருக்க மாற்றுவீங்க? இண்டோர்ல இருக்கிறனால நீங்க ஒரு 20 நாள் 25 நாளைக்கு ஒருக்கா இறக்கி ஏற்றினா போதுங்க. இண்டோர்ல இருக்கிறனால. அவுட்டோர்ல இருந்ததுன்னா ஒரு 15 நாள் 10 நாளைக்கு ஒருக்கா கிளைமேட்டை பொறுத்து மாறும். ஆல்கேஸ் நிறைய. ஆமா, வெயிலா இருந்தா கொஞ்சம் ஆல்கேஸ் அதிகமா வருங்க. வெயில் கம்மியா இருந்தா கொஞ்சம், மழை காலமா இருந்தா கொஞ்சம் கம்மியா இருக்கும். இது என்ன வெரைட்டி? இது பிங்க் பட்டர்ஃப்ளைங்க. பிங்க் பட்டர்ஃப்ளை. ஆமாங்க. லாஸ்ட் டைமே காமிச்சிருந்தீங்க. ஆமாங்க. இது டாப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா பிங்கிஷா தெரியும். ஓகே. அந்த பட்டர்ஃப்ளைன்றது டைல்ல இருக்கிறது. டைல்ல இருக்கிற பேட்டர்னுங்க. ஓகே. டாப்ல இருந்து பார்த்தா பிங்கிஷா. ஆமா, பிங்கிஷா தெரியும். என்ன ரேட்டுங்க வருது? இது 180ங்க. 180. ஆமாங்க. நீங்கள் இருக்கிறதுலே விலை அதிகமாக விற்கிறதா 250 தான். ஆமாங்க. ஓகே. நீங்கள் எப்படி ரீட்டைல் மட்டும் பண்ணுறீங்களா ஹோல்சேலுங்களா? இல்லை, மேக்ஸிமம் ரீட்டைல் தான் பண்ணுறாங்க. ஹோல்சேலுக்கு இனிமேல் தான் ப்ரொடக்ஷன் அதிகமாகுங்க. ஓகே. ஏன்னா பிப்ரவரி வரைக்கும் அந்த சில்னஸில் நிறைய ப்ரொடக்ஷனே ஆகலிங்க பெருசாக. இன்னி தான் வந்து நீங்கள் ப்ரொடக்ஷன் ஆகும். ஸ்டாக் இருந்தால் ஹோல்சேல் கொடுப்போங்க, இல்லைன்னா மேக்ஸிமம் ரீட்டைலுங்க. இருந்தால் கொடுத்துருவீங்க? இருந்தால் கொடுப்போங்க. அப்புறம் இன்னொன்று என்னங்கன்னா, ப்ரீடிங்க்குன்னு வாங்குறவங்க ஹோல்சேல் வாங்கினாங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. எங்கே வாங்கினாலும் சரிங்க. ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சொல்கிறேன். நீங்க ஹோல்சேல்ங்கிறதே வேறீங்க. ஹோல்சேல்ங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். செலக்டட் ஃபிஷஸ் கிடைக்காது. ரீட்டைல் நம்ம வாங்கும்போது தான் நம்ம 100 மீன்ல 10 மீன் 20 மீன் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க. ஒரு ப்ரீடர் கிட்ட வந்து நீங்க ஹோல்சேல்னு கேட்டீங்கனாலே மொத்தமா தான் எடுத்து கொடுப்பாங்க. நீங்க எனக்கு ப்ரீடிங்க்கு வேணும் செலக்டிவா கொடுங்கன்னு கேட்டா தான் நல்லதா கொடுப்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட போய் ஹோல்சேல் ரேட்னீங்கன்னா அவங்க மொத்தமா தான் எடுத்து கொடுப்பாங்க. இது ஜாவா ரெட்டுங்க. ஜாவா ரெட்டு. பிளாக் ஐ ரெட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெட் கலரே நல்லா கொஞ்சம் வித்தியாசம், டார்க்கா இருக்குங்க. நல்லா டார்க்கா இருக்கு. என்ன ரேட் வருதுங்க இது? இது 150ங்க. அல்பினோல எதுவும் இல்லைங்க, பிளாக் ஐங்க. பிளாக் ஐ தான். ஓகே ஓகே. ஆனா இதுவும் வந்து அல்பினோ அளவுக்கு சாஃப்டா தான் இருக்குதுங்க. அல்பினோ சாஃப்டா தான் இருக்கு. ஆமா, அல்பினோ மாதிரியே தான் சாஃப்டா இருக்குங்க. கொஞ்சம் டெம்பரேச்சருக்கெல்லாம் கொஞ்சம் தாங்கிறது இல்லைங்க பெருசா. டைல் நல்லா பெருசா பந்து மாதிரி வரும். ரோஸ் டைல் வாங்கல அதுங்களா? இது அது வேறங்க. அது ரவுண்ட் டைல் வந்துரும். ரவுண்ட் டைல்ல தான் வரும். ரவுண்ட் டைல்ல தான் ரோஸ் டைல் வருங்க. ஓகே. இது அந்த பஞ்சு மாதிரி ஒரு மாதிரி இருக்கே, அதனால கேட்டேன். இல்லைங்க, இது நம்ம இது அல்பினோ ரெட் மாதிரியே இது வந்து பிளாக் ஐ ரெட்டுங்க. பிளாக் ஐ ரெட். ஆமாங்க. ஓகே. இதுதான் அந்த பழைய டம்போயருங்க. இல்ல, பழைய டம்போயர்ல பில்லிங்க. இது மறுபடியும் அடுத்து அப்டேட் ஆனதுக்குள்ளே அப்பத்துல இருந்து. ஆமாங்க. இதுலயே 2-3 டைப் இருக்குங்க. இந்த இயரோட ஷேப் வந்து ரவுண்ட் ஷேப் வர்றது ஒரு டைப் இருக்குங்க. ஓகே. இது கொஞ்சம் வைடா இருக்கும். இன்னொன்னு வந்து இன்னொரு 2-3 டைப்லயே நம்ம இயர் இருக்குங்க. ஓகே ஓகே. டம்போயில அதான் புதுசா அப்டேட் ஆயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா விசிறி மாதிரி. ஆமாங்க. இப்போ வந்து என்னன்னா ரவுண்ட் டைல் வந்துருச்சுங்க டம்போயிலேயே. ஓகே. அந்த டிராகன் லெந்த் வராதுங்க. ரவுண்ட் டைல்னா டிராகன் மாதிரி நீங்க அந்த டைல் ரவுண்டா இருக்கு. ஓகே. டைல் ரவுண்டா இருக்கும். ஆமாங்க. அந்த மாதிரி வந்துருச்சுங்க. ரிப்பன் வந்துருச்சு இதுலயே. இதுலயே ரிப்பன் வந்துருச்சு. இதுல ரிப்பன் இருக்குங்க. ஓ ரைட். இது என்ன வெரைட்டி ப்ரோ? இது ரெட் மெட்டல் லேஸ்ங்க. ரெட் மெட்டல் லேஸ். ஓகே. இது ரோஸ் டைல் வருமா? இது வராதுங்களா? இது ரோஸ் டைல்ங்கிறது அந்த டாப் டார்சல் ஃபின் தான் ரவுண்டா வருங்க. ஓகே. அதை தான் ரோஸ் டைல்மாங்க. பாடி பேட்டர்ன் நல்லா டீடைலா இருக்கு. ஆமாங்க.
இது கொஞ்சம் சாஃப்டான ஃபிஷ் தானுங்க. சாஃப்டானதா? ஆமாம், கொஞ்சம் டெம்பரேச்சருக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது கேரளாலேருந்து எடுத்துகிட்டு போய் ப்ரீட் பண்ண எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்க. பூரா செத்து போச்சு. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. இதுலயே அல்பினோ கூட இருக்குதுங்க. நான் பார்த்த ஒரு ப்ரீடர் வச்சிருக்காரு. ஆமா ஆமா, இதுல அல்பினோ கூட பார்த்துருக்கேன். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இதுல ஆனா இதுதான் அழகுங்க. இதுல அல்பினோவோட இது நல்லா இருக்கு. ஆமாங்க, ரெட் நல்லா இருக்கும். இதுல நல்லா அந்த சன்ரைஸ் மாதிரி வருது அந்த எல்லோ பாடியில இருந்து அப்படியே டெயிலுக்கு. எவ்வளவு ரேட்டுங்க வருது இது? இது 160ங்க. 160. ஆமாங்க. இது வந்து நம்ம சேலுக்கு வச்சிருக்கிறது இதுல இருக்குங்க. ரெடி சேலுக்கு ஆமாங்க, சேலுக்கு இருக்கிறது கிளாஸ் டேங்க்ல அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே. லாஸ்ட் டைம் வந்து இப்போ கீழே இங்கே ஃபுல்லாக டப்பா இருந்துச்சோ? இல்லை, அது வந்து அதான் நம்ம அந்த பக்கம் டேங்க்ஸ் போட்டது எல்லாம் அதுக்குள்ள இண்டோர் செட்டப் போட்டு அதுக்கு மாற்றிட்டேன். ஓகே, சிமெண்ட் டேங்க் கட்டும். ஆமாங்க ஆமாங்க. இப்போ என்னன்னா எனக்கு அவுட்டோரில் நிறைய பிரச்சனை வருதுங்க இந்த மழை கிளைமேட்னால. அதனால தான் நம்ம இண்டோர் செட்டப் அந்த டேங்க்ஸ் போனோம். இண்டோர்னாலும் எனக்கு அதுவுமே அவுட்டோராக தான் தெரியுது. இல்லை, நைட்டு வந்து நீங்கள் அந்த ஷேட் நெட் எல்லாம் குளிர் காலத்துக்கு ஷேட் நெட் பூரா இறக்கிடுவோம். ஓ சரி சரி, சைடில் அந்த பச்சை இது. ஆமாங்க ஆமாங்க. அதை இழுத்து விட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி இறக்கி விட்டிங்கன்னா கீழே தொட்டிக்கு கீழே வந்துடும். ஓ, தொட்டிக்கு கீழே ஒரு 1.5 அடி கீழே தொங்கி வந்துருங்க. ஓ சரி. அப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வார்ம்னஸ் கரெக்டாக இருக்குங்க. ஓகே. அதனாலதான் பாத்தீங்கன்னா அதுவுமே அவுட்டோர் தானே, அது இண்டோர்னு சொல்றீங்களே. இண்டோர்னா ரூஃபிங் இல்லை இல்லைங்க, ரூஃபோட இருக்குல்லங்க, மழை பெஞ்சா மழை தண்ணி வராது. இது வந்து இதுல நம்ம முதல்ல வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்கிறது பேரண்ட்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சு மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. இப்ப எல்லாமே அங்க கொண்டு போயிட்டுங்க. இப்ப இது ஃபுல்லாவே சேலுக்கு இருக்கிறதுங்க. ஓகே. இந்த பக்கம் வந்து இந்த அல்பினோ வெரைட்டிஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற வெரைட்டி. இந்த கப்பி வித்தியாசமா இருக்கு. ஜுவல் ஃபிஷ்ங்க. ஜுவல். ஓகே. ரெட் ஜுவல்ங்க. சேல்ஸுக்குங்களா? சேல்ஸுக்கு. அது நம்ம சும்மா ஹாபிக்காக ஒரு பேர் எடுத்து போட்டாங்க, அது ப்ரீட் ஆனதுங்க அது. ஓ சரி சரி சரி. அல்பினோலாம் இந்த ட்ரேல வச்சு. ஆமாங்க, அல்பினோவும் கொஞ்சம் சாஃப்டா, சில வெரைட்டிஸ் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, தாங்காதுன்னு சொன்னாங்க. அதெல்லாமே நம்ம இதுல சைஸ் பண்ணிக்கலான்ட்டுங்க. ஓகே. இல்ல ஆக்சுவலா சைசிங்க்கு நல்ல இடம் தேவைப்படும்ல. இல்ல நீங்க அந்த ஒரு சென்டிமீட்டர் வரைக்கும். குஞ்சுங்களா? ஆமா, அதுலதான் நிறைய அடி வாங்கும். பிறந்த குஞ்சுங்களா அதெல்லாம் இங்க விட்டுருவீங்க? ஆமாங்க. இல்ல அங்க கலெக்ட் பண்ணிட்டுங்க. அது இப்ப அதுல ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம வச்சிருக்கோம்னா இதுல மறுபடியும் ஒரு 15 நாள், ஒரு மாசத்து வரைக்கும் நீங்க ட்ரேலியே இருந்து கொஞ்சம் அடி வாங்குற வெரைட்டி எல்லாம் இதுல பண்ணுவீங்க. ஆமாங்க. அந்த இங்க இதெல்லாம் குஞ்சுங்க இருக்கு. ஆமாங்க. அது வந்து ரெட் மெட்டல் லேஸ் தானுங்க. ஓகே ஓகே. இப்போ இதுல ஒரு குஞ்சு செட் சைஸ் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா தண்ணி மாத்திடுவீங்களா? ஆமாங்க. இதுல கொஞ்சம் நம்ம இதுலயே சைஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா கவுண்ட் கம்மி பண்ணணுங்க. ஓகே ஓகே. இப்போ குறைஞ்சது ஒரு 50. எங்க வீட்டுல சரிங்க இந்த டப்பால தான் மிளகாத்தூள் இருக்கும். இல்லை, நான் ட்ரையல் பார்த்துருங்க. ஏர் ட்ரையல் தான். இல்லை, ஏர் கம்ப்ரஸர் வந்து பவர் பத்தல, அதனால சும்மா ஏர் ஸ்டோனை போட்டுவிட்டேன். நான் வந்து தண்ணி ஃப்ளோ ஆகிற மாதிரி பிளான் பண்ணி பண்ணினேன். ஓ, பைப்பெல்லாம் கட் பண்ணி எல்லாம் செட் பண்ணிட்டோம். அழுக்கு இப்போ எடுக்குதுங்களா? நல்லா அழுக்கு எடுக்குதோ இல்லையோ, உங்களுக்கு இந்த செராமிக் ரிங்ஸு பயோபால்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்காக. ஆமாங்க, அதுக்காக இருக்கட்டும். ரைட் ரைட் ரைட். ஏன்னா எனக்கு இங்கே தண்ணி வந்து ஆடை கட்டிடுங்க, மேலே வந்து உப்பு கட்டும். ஓ சரி. அந்த பிரச்சனை ஒரு குட்டிகளுக்கு வந்து மெயினாக உப்பு கட்டுச்சுன்னா ஆக்சிஜன் கிடைக்காது. சரி சரி. நம்ம அதுக்காகவாவது இருக்கட்டும்ட்டு பண்ணி விட்டேங்க. ஓகே. இங்கே டப்பில் இருக்க கப்பீஸ்லாம் இதுல கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற வெரைட்டிஸ் இருக்குங்க. ஓகே. பாருங்க, அல்பினோ வெரைட்டிஸ் அந்த ட்ரேக்கு அடுத்த சைஸ் இதுல இருக்குங்க. எல்லாமே இண்டோர்லயே தான் நம்ம வளர்த்தி ஆகணும். அப்படியா? ஆமாங்க. ஓகே. ஆனா வளர்ச்சி அப்ப ஸ்லோவா தான் வருங்க. வந்தாலும் பரவாயில்ல, சாகாதியாவது இருக்கும், அடி வாங்காத இருக்குங்க. சரிங்க சரி. உங்க அவுட்டோர் யூனிட் போய் பார்க்கலாம். பார்க்கலாம். இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம் பெட்டாஸ்ல வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஓ, இப்போ இருக்கா? இருக்குங்க, பாதி கொடுத்துட்டோம், பாதி இருக்குங்க. நான் சரி இங்கேயும் கப்பி தான் இருக்கு போல அப்படின்னு நினைச்சேன். எல்லா நீமோஸும் கேண்டீம் ரெண்டு கலந்த மாதிரி இருக்குங்க. நீமோ கேண்டீஸ். ஆமாங்க. இந்த குளோபீட்டாலாம் இருக்கு. ஆமாங்க. இது எப்படி பெட்டாஸ் ரீட்டெயில் ஹோல்சேல் எந்த மாதிரி? நீங்க ஹோல்சேல் பெருசாக கொடுக்கறது இல்லைங்க, ஏன்னா கரெக்டாக ரீட்டெயில் தான் நம்ம வாங்கி சைஸ் பண்ணுறதா, நம்ம ப்ரீட் பண்ணுறது இல்லைங்க. பீட்டாஸ் வந்து குட்டியாக எடுத்து சைஸ் பண்ணுறது, குஞ்சுங்களாக எடுத்து சைஸ் பண்ணுறது தான். ஓகே. அதனால நம்ம ஓரளவுக்கு கடையை விட கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து கடை அளவுக்கு ரீட்டைல் ரேட் இருக்காதுங்க. நீங்கள் அதை அதுக்கு டைரக்டா ப்ரீட் பண்ணிடலாம்ல? இவ்வளோ இல்ல ஜொல்லு பண்றீங்க. எனக்கு அந்த ப்ரீட் பண்றது தான் கஷ்டம். பெட்டா ப்ரீடிங் கஷ்டமா இருக்கா? இல்ல, எனக்கு அதுதான் கஷ்டம். ஏன்னா நம்ம பீட்டாவுக்கு வந்து ஒரு 10 நாள் வந்து ரொம்ப கண்ணுங்கருத்துமா பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த 10 நாள் நம்மளால முடியாது. இப்ப கப்பி வந்து நம்ம இப்படியே பழகிட்டேங்க, குட்டி எடுத்து போட்டோம்னா முடிஞ்சது. ஆனா பீட்டாஸ்க்கு வந்து அதே இறக்கி கொடுத்து. ஆமா, நீங்க அந்த ஃபர்ஸ்ட் 15 நாள் பீட்டாஸ் பக்குவமா பார்த்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது வளர்ந்துக்கு. இல்லை, ஆனால் என்னைய பொறுத்த வரைக்கும் பெட்டா ப்ரீடிங் ஈஸி. என்னைய கேட்டீங்களா சிச்சிலட் ப்ரீடிங் கஷ்டம். நீங்கள் சிச்சிலட் ஈஸியாக பண்ணிடுறீங்க. ஆமாங்க. ரைட்டு.
சிச்சிலட்ஸ் இப்போதைக்கு எதுவும் சேல்ஸ் அதாவது கப்பியால கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண அந்த அளவுக்கு இல்லைங்க. இது வந்து ஹாஃப் பீக்குங்க. ஹாஃப் பீக். ஓகே. இது குட்டி தான் போடும். குட்டி தான் போடும். குட்டி தான் போடும். அப்படியா? அலிகேட்டர் கார் மாதிரியே மினியேச்சர். ஹாஃப் பீக். இந்த 2017-18 இதை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டேன், எப்படி இப்படி ஒரு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது குட்டி போடுன்றது எனக்கு இப்போ ஆச்சரியமா இருக்கு. இது ஏதோ முட்டை வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது ஃபீமேலுங்க. இந்த பெருசா இருக்கிறது மேலுங்க, சிறுசா இருக்கிறது மேலு. ஃபீமேல் வந்து இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கும், வயிறோட இருக்கும். இங்க ரிஃப்ளெக்ஷன்னால நமக்கு தெரிய மாட்டேதுங்க. இது கொஞ்சம் தாண்டவும் செய்யுங்க, ஜம்ப் பண்ணும். ஆமாங்க. சேஸ் பண்ணீங்கன்னா, டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படியே. கீழே ஃபுல்லா அந்த செடி இருக்கு. என்ன செடிங்க இது? கப்பி கிராஸ்ங்க. கப்பி கிராஸ். ஆமாங்க. வருங்க, இது ஃபீமேல். நல்லா சைஸாக வரும். இவ்வளோதான், ஃபுல் சைஸ் அவ்வளோதாங்க. குட்டிங்களா இப்படி கப்பி குட்டி மாதிரி இருக்குமா? கப்பி குட்டி மாதிரியே தான் இருக்குங்க. ஓகே. குட்டி எதனா இருக்குங்களா காட்டுற மாதிரி? இல்லைங்க, நான் இதை விடக்கூடாதுங்கிறக்காக வச்சிருக்கேன். ஓகே. இது அப்படியே அது வந்த ப்ரீட் ஆகிட்டு ஆகாட்டி போட்டுங்க. சேல்ஸ் எல்லாம் இல்லைங்களா? இல்லை, சேல் இருந்தால் கொடுப்பேங்க. இது முதல்ல தனியாக வச்சு குட்டி எடுத்து சைஸிங் பண்ணிட்டு இருந்தா. இப்போ என்னன்னா, இது ரொம்ப நாளாக வச்சிருக்கோம், சரி இருக்கட்டு அப்படிங்கிறக்காக அப்படியே அதுக்குன்னு ஸ்பெட் பண்ணி அப்படியே விட்டுட்டாங்க. முன்ன இங்கே தானுங்க எல்லா வெரைட்டியும் வச்சுருந்தீங்க. ஆமாங்க. இப்போ எப்படி இந்த இடத்த எந்த மாதிரி? இது ஃபுல்லாகவே சைஸ். அந்த டப்பில் 1 சென்டிமீட்டருக்கு மேலே ஆனதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே இதுக்கு வந்துருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 300 பீஸ், 250லேருந்து 300 பீஸ் வரைக்கும் விடலாங்க. ஓகே ஓகே. இந்த சைஸ் வந்துருச்சுன்னா மறுபடியும் மாற்றணுங்க. அதில் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும் பாருங்க. ஓகே. அதான் அந்த சின்ன டப்புக்கு தாண்டி அடுத்தது. ஆமாங்க, அடுத்தது இதுக்கு. அப்போ இங்கே ஃபுல்லாக குட்டி தான், பூராமே குட்டிக்கு தான் இருக்குங்க. ஓகே. இது அந்த எல்லோ கொய் கிளாஸ் பெல்லி. ஓகே, அதை பார்த்தீங்க, அதோட அடுத்த இதுங்க. இது சேல் சைஸுங்களா? இது இன்னும் கொஞ்சம் ஆகணுங்க, ஏன்னா ஷார்ட் பாடி எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்க. இந்த மேல் எல்லாமே கலர் கொய்யும் வந்துருச்சு. ஓகே. சைஸும் வந்துருச்சு. ஓகே. இந்த சைஸே இப்போ சேல் பண்ணுறாங்க. அதான் கேட்குறேன், நீங்கள் அதை பண்ண மாட்டீங்க? இல்லை, இன்னும் கொஞ்சம் ஆகட்டும். ஏன்னா எனக்கு இதில் ஃபஸ்ட்டு செட்டுங்க. எனக்கு நீ ப்ரீடிங் பேருக்கு இதையே எடுத்து ப்ரீடிங் பேர் நிறுத்தலாமா இல்லை ரிஃபைன் பண்ணலாமான்னு பார்த்துட்டு மற்றபடியான சைஸ் சேல் பண்ணலாம். ஓகே. மிக்சடு கப்பி யார் கேட்டாலும் நான் உங்களை தாங்க சொல்கிறேன். சரிங்க. ஏன்னா நல்ல வெரைட்டி நீங்கள் மிக்ஸ் ஆகிறதெல்லாம் இதில் மிக்சடாக விட்டுறீங்க. இப்போ ஒரு 2 மாதம் வந்து மிக்சடு கப்பி கொடுக்கலீங்க. அப்படிங்களா? ஆமாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 நாள் கொஞ்சம் ஃபங்க்ஷன் வெளியே போயிட்டோம், தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருந்ததுங்க. நாரை வந்து உட்காந்துட்டு அந்த பெரிய ஃபீமேல்ஸாக ஈஸியாக பிடிச்சிருச்சு. கவுண்ட்டு சுத்தமாக குறைஞ்சிங்க. அப்புறம் எனக்கு அந்த மந்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு பக்கம் வெளியவே போச்சுங்க. போனதுனால கொஞ்சம் கவுண்ட்டு கம்மியாக இருந்து அந்த பேரண்ட்டை பூரா பிடிச்சது டக்குன்னு கவுண்ட் குறைஞ்சிருச்சுங்க. அப்புறம் அது குளிர்காலம் ஆரம்பிச்சதுங்களா, அதனால நிறைய இதில் இப்போ ஸ்டாப் பண்ணாமல் கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே மொத்தமாக குறைஞ்சிருக்கும். ஆமாங்க. இது பார்த்தீங்கன்னா இது பர்பிள் பெரியில் கிராஸ் பீட் ஆகி வந்ததுங்க. பர்பிள் பெரியில் வேற எதனா பீஸ் எடுத்து காட்டுங்க. நல்லா செம்மையாக இருக்கு. ஆனால் உங்கள் மிக்சர் கப்பியே இது பர்பிள் பெரியில் மிஸ் மார்க்கிங்னு வச்சுக்கோங்களேன். மிஸ் மார்க்கிங்க. ஓகே. அதே வந்து பாருங்க, இது எந்த மாதிரி? இது டாப் ஸ்வாட் தெரியுதுங்களா அதில்? ஓகே. இது அந்த பிளாக் வந்து ஹெச்பி பிளாக்குங்க. டாப் ஸ்வாட்னா அந்த கத்தி மாதிரி வரும். ஆமாங்க, மேல் ஃபின்ல மட்டும் வந்திருக்கும். இது டாப் ஸ்வாடுங்க. சரி. இது வந்து ஹெச்பி பிளாக்ல வந்து மிஸ் மார்க்கிங்க. ஓகே. மிஸ் மார்க்கிங்னா அந்த டெயில் வந்து ஃபுல்லா பிளாக் வராத ஒரு. இப்போ உங்ககிட்ட இருக்கிறதுல கம்மினா இந்த மிக்சர் கப்பி சொல்லலாம். மிக்சர் கப்பி மட்டும். இது எப்படி ரீட்டைல்ங்களா இல்லை மினிமம் எதனா பர்ச்சேஸ் அந்த மாதிரி? ஃபார்முக்கு வந்தாங்கன்னா கொடுக்கலாமுங்க. நேரில் அந்த பேக்கிங் கஷ்டம். இல்லை, பேக்கிங் வந்து என்னென்னா ஒரு பேர் 2 பேர்லாம் கேட்டாங்கன்னா பேர் வந்து நம்ம 40 ரூபாய்க்கு ரீட்டைல் கொடுக்குறோமுங்க. ஓகே. கொரியர் சார்ஜஸ் வந்து கிலோவுக்கு வந்து நம்ம 80 ரூபா வாங்குறோம். அப்போ ஒரு சிலர் வந்து இப்போ நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. என்னென்னா 40 ரூபா சொன்னீங்களே ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம கொரியர் சார்ஜ் 80 ரூபாய்ங்கிறத அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம ஏதோ ஆமாங்க. இவங்க இதுலேயே வந்து எண்ட்லர் வந்துருக்கு பாருங்க. இது எண்ட்லருங்க. ஓகே. இதை பழைய எண்ட்லர். இது ஜாப்பனீஸ் ப்ளூங்க. இது ஃபுல்லாகவே ஜாப்பனீஸ் ப்ளூவில் உடஞ்சது. ஓகே. பார்த்தோன்னே இது எதுலேருந்து உடஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு தெரியுங்க. பார்த்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பேஸ் தெரியுதுங்க. இது பழைய எண்ட்லர். இது நான் ஒரு பக்கம் மிக்ஸ்டு கப்பி ரெடி பண்ணுறதுக்காக வேற ஒருத்தர்கிட்ட இதே மாதிரி வெரைட்டி கலந்துருச்சுங்க. சரி. அவங்ககிட்ட எடுத்தேன். அதில் வந்து வந்தது தான் இது. ஓகே. இது ஃபர்ஸ்ட் இது ரெடி பண்ணுறப்ப எடுத்தது. அதில் இந்த எண்ட்லர் வந்தது, அந்த எண்ட்லர் இருந்துகிட்டே இருக்கு. சரி. இது 40 ரூபா பேரு. ஆமாங்க. எல்லாத்தையும் சுற்றி காமிச்சிட்டிங்க. இன்னும் நிறைய வச்சுருக்கீங்க.
ரெடி சேலுக்கு அதெல்லாம் எல்லாம் காமிச்சா கேட்பாங்கன்னே நீங்க காட்டல, எப்படி மாட்டி விட்ட பாத்தீங்களா? நிறைய வெரைட்டி வச்சிருக்காப்ல. பட் ரெடி சேலுக்கு எது எதெல்லாம் இருக்கோ அதோட பேரண்ட் மட்டும் தான் இப்போ நம்ம காமிச்சாரு. இன்னும் அடுத்த வெரைட்டிலாம் நம்ம அடுத்தடுத்த டைம் வந்து வர்றப்ப பார்த்துக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக அனுப்புறீங்களா மீன்? இல்லைங்க, இல்லையா? மேக்ஸிமம் ஹைதராபாத் வரைக்கும் தான் போகுதுங்க. ஓகே. ஏன்னா கொரியர்னால நிறைய இஷ்யூஸ் வருதுங்க. ஓகே. சவுத் இந்தியாவில் மட்டும் சவுத் இந்தியா ஹைதராபாத் வரைக்கும் அனுப்புறேங்க. எனக்கு இஷ்யூ இல்லை. அதுக்கு அந்த பக்கம் நம்ம அனுப்பும்போது வந்து பிரச்சனை ஆகுதுங்க. இங்க சைடுனா ஹைதராபாத், பெங்களூர் அந்த சைடு, அந்த சைடு ஃபுல்லாக அனுப்பலாங்க. நம்மளுக்கு அனுப்புறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அடி வாங்குது இல்லைன்னா கொரியர்காரர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இவங்க நம்ம ப்ரொஃபஷனில் தான் அனுப்புகிறோங்க. நார்த்து போகும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து வேற கொரியருக்கு ஏதோ சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. அப்படிங்களா? ஆமாங்க, அங்கே ஏதோ டைப் வச்சிருக்காங்க, நார்த் சைடில் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கேரண்டி வரல, அது செட் ஆகலைங்க. உங்க நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் நேர்ல வந்தாலும் வாங்கிக்கலாம். நேர்ல வந்து வரும்போது மெயினா வாட்ஸ்அப் கால் பண்ண சொல்லுங்க. சரி, நான் உங்க நம்பர் கொடுத்துறேன், லொகேஷன் வேணா உங்ககிட்ட கேட்டுக்கிட்டோம். இல்ல, எனக்கு நெட்வொர்க் இஷ்யூங்க. இங்க வாட்ஸ்அப் கால், நார்மல் கால் பண்ணா டவர் எடுக்காது. அதனால மேக்ஸிமம் வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னா, இல்ல மெசேஜ் போட்டிங்க, ஒருவேளை ரெண்டுமே எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிங்கன்னா நானே கால் பண்ணிடுவேன். பண்ணிடுவீங்க? பண்ணிடுவேன். சரி சரி, ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த டைம் பார்க்கலாம்.